ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखां च नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्यो जल प्रेमात्य शिरूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्ति दीनधारिणे रूपानुकृतात्त सिद्धांत दंतहारिणे नमः नमो गौरकिशोराय साक्षात् वैराग्यमूर्तये विप्रलंबर संबोधे पादाम्बुजाय ते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय दे गौराविर्भाव भूमि सुज्येष्ठ जनप्रियः वैष्णव स्वरूपो श्री जगन्नाथाय ते नमः वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः संघर्षणाकारणोषाय गर्भोषाय पेयब्दिशाय शेषस्य संशकलांश नित्यानन्दरामाख्य शरणमस्तु नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायदे कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गरुत्विषे नमः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां श्री जगन्नाथाय ते नमः हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगद्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये जयदां सुरदा भंगो मम मंद मदिर्गति मत्सर्वस्य पदाम्बोजो शिशि राधा मदन मोहनो दिव्य वृंदारण्य कल्पतरुषनासिंहासनस्थो श्रीमद्राधा शील गोविंद देवो प्रेषा सेव स्मरामि श्रीमान रसरसारंभी वंशीवरसिदः कर्षं वेणु स्वने नित्यश गोपिनाथ श्रीस्तुनः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். தினமும் பாகவதம் இந்த வியாழன் முதல் ஞாயிறு வரை நம்ம பாகவத உபன்யாசம் சத்சங்கம் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான தினமா இருக்குன்னா இன்னைக்கு அக்ஷய திதியை. அக்ஷய திதியை பற்றிய சில முக்கியமான லெசன்ஸ், இந்த அக்ஷய திதி வந்து நம்ம என்ன கத்துக்கிறோங்கிற முக்கியமான சில பாடங்களை நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம் நம்ம. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அக்ஷய திருதினா என்னது? ஏன் இந்த அக்ஷய திதிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அக்ஷய திருதினா என்ன? பதில் தெரிந்தவங்க கை தூக்கலாம். இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். அக்ஷய திருதி என்றால் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இந்த வகுப்பு. எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. மைதிலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அக்ஷய திதிக்கு வந்து கிருஷ்ணருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சேவை செய்யணும். சரி, அது ஓகே, வெரி குட், நல்ல விஷயம். அக்ஷய திதினா என்னது? ஏன் இந்த தினத்துக்கு பாஞ்சாலிக்கு வந்து இந்த மாதிரி அக்ஷய திதி வந்து அன்னைக்குதான் சூரிய பகவானும் வந்து அந்த இது அக்ஷய திதி பாத்திரத்தை கொடுத்த மாதிரி. சரி, ஓகே, அது என்ன அவ்வளவு விஷயம்? அந்த அக்ஷய திருதினா என்ன அர்த்தம்? அக்ஷய திதி
இதை விட வளரும். அட்சய திருதி அன்னைக்கு என்ன நம்ம செய்யறோமோ நம்மளுக்கு வந்து வளர்ச்சி பெறும்னு சொல்றாங்க பிரபுஜி. சரி, இப்ப ஓகே. நம்ம பக்தி செஞ்சாலும் சரி, கடவுளுக்கு இது பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஒரு வளரணும் இன்னைக்கு நினைக்கிறோம் பிரபுஜி. சரி, ஓகே. சுமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு எது செஞ்சாலுமே பெருகிக்கிட்டே வரும் பிரபு. அதனால நம்ம தங்கம் முந்தி வாங்கிட்டு இருந்தோம், அது பெருகணும். ஆனா இப்போ பக்தியில இருக்கனால பகவானுக்கு அவரு என்னென்ன விருப்பப்படுறாரோ அது செஞ்சோம்னா பெருகும். இப்ப நாம ஜபம் செஞ்சோம்னா அது இந்த நாளைக்கு செஞ்சோம்னா நிறைய தடவை செஞ்சா அது பெருகிக்கிட்டே வரும் பிரபு. அக்ஷயம் என்றால் குறைவில்லாதது. அக்ஷயம்னா குறையாது. நரிஷ்மெண்ட் பெருகிட்டே இருக்கும். ஸோ அக்ஷயா திருதியை. திருதியைனா 3வது தினம். இப்ப தமிழ்ல 1, 2, 3 எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஏக் தோ தீன், ஹிந்தியில ஏக் தோ தீன், தமிழ்ல 1, 2, 3, இங்கிலீஷ்ல 1, 2, 3 இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ திருதியைனா 3வது நாள். ஸோ சான்ஸ்கிரிட் கேலண்டர்ல பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, அப்புறம் ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி. ஸோ இப்படி மாதத்துல 14 நாட்கள். இப்படி எல்லாம் ஒன்னொன்னுக்கு ஒரு பிரதமை, த்விதியை, திருதியை, அது 3வது தினம். 3வது தினம் திருதியை. அக்ஷய திருதி என்றால் இந்த திருதியை குறைவில்லாத நீங்காத வளம் நல்கக்கூடிய ஒரு மங்களகரமான தினம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல 3 தினங்கள் மிக முக்கியமானது. 3 தினங்கள், 3 பண்டிகைகள். ஒன்று மகர சங்கராந்தி. நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா? இதுதான் மகர சங்கராந்தி. சங்கரமனா அப்படின்னா சூரியன் வந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெயர்றது. சூரியனானது ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு பெயர் இடம் மாறுவது சங்கராந்தி. மகர சங்கராந்தினா சூரியன் மகர ராசிக்குள் பெயர்வது. சூரிய கிரகம் வந்து மகர ராசிக்குள்ள போறது வந்து மகர சங்கராந்தி. ஸோ அந்த நாள் ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது மகர சங்கராந்தி. நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். நாடு முழுவதுமே வந்து இந்த மகர சங்கராந்தி பண்டிகை வேறு வேறு பேர்ல கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகைன்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி உகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்புல உகாதி, அது ரொம்ப ஆஸ்பீஷியஸ். அதே போல அக்ஷய திருதியை. இப்போ ஒரு நாள்ல முகூர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா? முகூர்த்தம் சொல்றோம். கல்யாண பார்க்கல முகூர்த்தம் பார்க்குறாங்க இல்லையா? இந்த முகூர்த்தமானது ஒரு குறிப்பிட்ட நாளிகை மட்டும்தான் இருக்கு. ஒரு 45 நிமிஷம், 40 மினிட்ஸ், மேக்சிமம் 1 ஹவர்க்குள்ள. நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பார்க்க நல்ல முகூர்த்த நாள் குறிக்கோ அப்படின்னு ஐயர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் முகூர்த்த நாழி ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த முகூர்த்தங்கிறது ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மாதத்துல குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் முகூர்த்தம் வரும். அதுவும் குறிப்பிட்ட மாதத்துல. இப்ப வைகாசி, ஆவணி, ஐப்பசி இந்த மாதிரி மாதங்கள் முகூர்த்த நாள் அதிகமா இருக்கும். ஆவணி, வைகாசி, ஆவணி, அப்புறம் வந்து ஐப்பசி, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல முகூர்த்தம் அதிகமா இருக்கும். முகூர்த்த நாட்கள் அதிகமா இருக்கும். அந்த முகூர்த்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் முகூர்த்தம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வைகாசி மாசத்துல 3ஆம் தேதி இவ்வளவு நேரம் தான் முகூர்த்தம். காலையில 9:30ல இருந்து 10:30 வரைக்கும், இல்லாட்டி காலையில 4 மணில இருந்து 4:45 வரைக்கும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் தான், ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தான் வந்து மினிட்ஸா முகூர்த்தம் இருக்கும். ஆனா அக்ஷய திருதியோட சிறப்பு என்னன்னா அன்னைக்கு ஃபுல்லே முகூர்த்தம் தான். சில நாட்கள்ல மற்ற சில நாட்கள்ல ஏதாவது நல்ல காரியம் செய்யறவங்க, புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க, யாகங்கள் செய்யறவங்க, பூஜை பண்றவங்க, பலநோக்கு கர்மம் செய்யறவங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து, அந்த நல்ல நாள்ல குறிப்பிட்ட நட்சத்திரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட திதியில, அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் வைக்கிறதோ, இல்ல கிரகப்பிரவேசம் செய்வதோ, இல்ல ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறதோ, எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பார்க்கணும். அந்த நல்ல நாள்ல எத்தனை நேரம் நல்ல நேரம்னு பார்க்கணும். அந்த நல்ல நேரத்துல எப்ப முகூர்த்தம்னு பார்க்கணும். அந்த முகூர்த்தத்துல அந்த வேலையை செய்யணும். ஆனா அக்ஷய திருதியோட சிறப்பு என்னன்னா, இந்த நாள் முழுவதுமே நல்ல நாள், மங்களமானது. இந்த நாள் முழுவதுமே முகூர்த்தம். இந்த நாள்ல எப்ப என்ன வேணாலும் செய்யலாம். இது நல்ல நேரமா,
இது யமகண்டமா, ராகு காலமா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். அதாவது புண்ணிய கர்மாக்களை செய்றவங்க, இப்ப நம்ம வந்து ஜெனரலா ஃபர்ஸ்ட் பேசுவோம். இந்த அக்ஷய திதி வந்து புண்ணிய கர்மாக்களை செய்றவங்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய கர்மா செய்றவங்க அக்ஷய திதி அன்னைக்கு எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்ப வேணாலும் யாகம் பண்ணலாம். அதாவது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ஒருத்தர் எப்ப வேணாலும் யாகம் பண்ணலாம், எப்ப வேணாலும் பூஜை பண்ணலாம், எப்ப வேணாலும் தானம் குடுக்கலாம். இதுக்கு நேரம் காலமே இல்ல. இந்த இந்த நாள் முழுவதுமே முகூர்த்தம் தான். இந்த நாள் முழுவதுமே முகூர்த்தமா இருக்கிறதுனால, இது இது இந்த நேரத்துல தான் பண்ணணும்னு இல்ல. எனி டைம். சோ தட் இஸ் தி ஆஸ்பிஷியஸ் ஆஃப் அக்ஷய திதியா. அக்ஷய திதியோட சிறப்பு என்னன்னா, இந்த நாள் முழுவதுமே முகூர்த்தம் தான். இந்த நாள் முழுவதுமே என்ன பண்ணாலும் நல்ல எந்த ஒரு சின்ன காரியம், இந்த நாள் முழுவதும் எந்த ஒரு சிறிய புண்ணிய கர்மாவும், சிறிய காரியம் பண்ணா அது பன்மடங்கு நன்மை குடுக்கும். அப்படிங்கிறது இந்த நாளுடைய சிறப்பு. சரி அப்போ, அ இந்த அக்ஷய திதிய வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. இல்லையா? சாதாரண மக்களாகட்டும், இல்ல வேதத்துல சொன்ன கர்ம காண்ட பகுதிய செய்றவங்களாகட்டும், எல்லாருமே இந்த அக்ஷய திதிய பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ பக்தர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அக்ஷய திதி அன்னைக்கு பக்தர்களுக்கு எல்லா நாளுமே சிறப்பு தான். யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்த சொல்றாங்களோ, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் சொன்னா, எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிமிஷமும், எல்லா நொடியும் ஆஸ்பிஷியஸ். ஏன்னா கிருஷ்ணர் மங்களமானவர். கிருஷ்ணா வந்து பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணா பவித்ரம் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்ப எந்த இடத்துல பகவானுடைய நாமம் ஜபிக்கப்படுதோ, எந்த இடத்துல ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ, எங்க பக்தி தொண்டு செய்றாங்களோ, பகவானுக்கு சேவை பண்றாங்களோ, எங்க வந்து பகவானை ஆராதனை பண்றாங்களோ, அந்த இடம், அந்த நேரம், அந்த காலம் எல்லாமே ஆஸ்பிஷியஸ். எல்லாமே மங்களம் தான். அதனால பக்தர்களுக்கு தினமும் அக்ஷய திதி தான். பக்தர்களுக்கு தினமும் அக்ஷய திதி தான். அப்ப பக்தர் அல்லாதவங்களுக்கு இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, இந்த நாள்ல சில புண்ணிய கர்மாக்களை செஞ்சு, அது மூலமா அவங்க சில நன்மை அடையலாம். அப்ப வேதத்துல கர்மகாண்ட பகுதியில இந்த மாரி புண்ணிய தினங்கள்ல சில புண்ணிய காரியங்களை செய்யும்போது, அவங்க அடுத்த கட்டம் படிப்படியா வந்து அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொண்டோ, அல்லது ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணியோ, படிப்படியா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வருவாங்க. அப்போ அந்த மாரி வேதத்துல கர்மகாண்ட பகுதி பின்பற்றவங்க, யாகங்கள் செய்றவங்க, பூஜை பண்றவங்க, பக்தர்களுடைய சங்கத்துல வரும்போது, இந்த தினத்தோடைய மகிமை இன்னும் மேலும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அக்ஷய திருதிய வந்து நம்ம பௌதீகமான கண்ணோட்டத்திலயும் பார்க்கலாம். ஆன்மீகமான கண்ணோட்டத்திலயும் பார்க்கலாம். பெரும்பாலும் ஆன்மீக கண்ணோட்டம் இல்லாதவங்க, ஆன்மீக விஷயங்கள தெரியாதவங்க, ஆன்மீக கண்ணோட்டத்துல இல்லாதவங்க, இந்த அக்ஷய திதிய வந்து எனக்கு பௌதீகத்துல லாபம் குடுக்கும். நான் நகை வாங்குனா நகை பெருகி தரும். நான் தானியங்கள் வாங்குனா தானியம் பெருகும். நான் என்ன வாங்குனாலும் அது மல்டிப்ளை ஆகும். அப்போ அக்ஷய திதிய வந்து பௌதீகமான கண்ணோட்டத்துல பார்க்கிறவங்களுக்கு பௌதீகமான நன்மை கிடைக்கும். அது அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பௌதீகமான நோக்கத்துல பார்க்கணும், பௌதீகமான நன்மை கிடைக்கும். ஆனா, உயர்ந்த நோக்கத்துக்காக பார்க்கிறவங்க உயர்ந்த நன்மையும் கிடைக்கும். அப்ப அக்ஷய திதிய வந்து ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, இந்த தினத்துல இவ்வளவு சிறப்பு இருக்கா? அப்போ ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள், அதாவது பெரியவங்க, ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள், இந்த பண்டிகைகள், திருவிழாக்கள் இது மூலமா நமக்கு பக்தியில எப்படி முன்னேற்றம் அடையறது? இந்த தினத்துல பக்தியில என்னென்ன சிறப்புகள் இருக்கு? இந்த தினம் ஏன் இவ்வளவு புராணங்கள்ல இந்த தினத்தோட சிறப்ப பற்றி என்ன சொல்லியிருக்கு? நம்ம வெறுமனே இத பௌதீகமா கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காம, ஓ! இன்னைக்கு நகை வாங்குனா எனக்கு நகை வந்து குறையாம பெருகிட்டே இருக்கும். எனக்கு வந்து செல்வம் பெருகும். எனக்கு தானியம் பெருகும். பட் இது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. இது மட்டும் நம்ம நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எது வந்து நீங்காத செல்வம்? எது நீங்காத செல்வம்? எது குறைவில்லாத செல்வம்? இந்த உலகத்துல வேற எல்லாமே வந்து ஒரு நாள் ஒரு கட்டத்துல நம்ம கைய விட்டு போகும். நம்ம என்னதான் வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டாலும், நகைகளை சேர்த்து வைக்கலாம், செல்வத்த சேர்த்து வைக்கலாம், பேர சேர்த்து வைக்கலாம், புகழ சேர்த்து வைக்கலாம். என்ன சேர்த்து வைத்தாலும், ஒரு நாள் நம்ம அதை துறக்க தயாரா இருக்கு இழக்க தயாரா தான் இருக்கும். அப்ப எது நம்ம கூட வரும்? நீங்காத செல்வம் எதுன்னா, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு தான். கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி தான் நீங்காத செல்வம். குறைவில்லாத செல்வம். அந்த பக்தி தான் குறைவில்லாத செல்வம். அதுதான் வந்து என்ன அடுத்த உடலுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. யம் யம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சுக்கிட்டே இந்த உடலை விடுறாரோ அவர் அதே அடைவாரு. அதே மாதிரி ஒருத்தர் இந்த உடலை விடும்போது பகவானை நினைச்சு உடலை விட்டா அவர் பகவான்கிட்ட போவார். அந்த காலேச்ச மாமேவ
ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எ பிராதேசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயம். அப்ப யாரேனும் உடலை விடும்போது என்னை நினைத்து கொண்டு உடலை விட்டாங்கன்னா அவர் என்னை அடைவார்னு சொல்றாரு. அப்ப நம்ம அடைய வேண்டிய செல்வம் எதுன்னா கிருஷ்ணர் தான். நம்ம அடைய வேண்டிய செல்வம் எதுன்னா தூய பக்தி தான். நாம் அடைய வேண்டிய செல்வம் எதுன்னா கிருஷ்ணர் மேல களங்கமில்லாத அன்பு, பிரேமம். இதுதான் ஒரு ஜீவாத்மாவுடைய விலை மதிக்க முடியாத சொத்து. நம்முடைய விலை மதிக்க முடியாத சொத்து எதுன்னா விலை நம்மளுடைய விலை மதிக்க முடியாத சொத்து, என்றைக்குமே குறையாத சொத்து. அது என்றைக்குமே நம் கூட தொடர்ந்து நாம் பிறவிதோறும் நாம் இறைவனிடம் திரும்பி செல்லும் வரை, ஒருவேளை நான் பக்தியில் பக்குவமாகவில்லை, நான் பக்தியில முன்னேற்றம் அடையவில்லை, நான் ஏதோ மேலெழுந்த வாரியாக மேலோட்டமாக பக்தி செய்து வந்தாலும் அந்த பக்தியானது என்னை தொடர்ந்து என்னோடு வந்து கொண்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல பாலகிருஷ்ண பிரபு அவர் ஒரு 80% பக்தி பண்ணிட்டார். ஆனா ஒரு 20% அது முழுமை அடையல. ஏன்னா பகவானிடம் திரும்ப செல்வதற்கு 100% ஒரு பக்தர் தூய பக்திங்கிற தளத்துக்கு வரணும். பக்தியில பக்குவமாயி தூய பக்திங்கிற தளத்துல அவர் அந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். பாலகிருஷ்ண பிரபு ஒரு 80% பண்ணிட்டாரு. ஒரு 20% பாக்கி இருக்கு. அப்ப என்னாச்சுன்னா அடுத்த பிறவியில 81% அப்ப அந்த 80% அவர் கூடயே வருது இல்லையா? அப்ப பாலகிருஷ்ண பிரபு என்ன ஆனாரு? அடுத்த பிறவி ஒருவேளை பாலகிருஷ்ண பிரபு இந்த பிறவியில பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு போகலைன்னா கூட அவருக்கு நஷ்டம் ஒண்ணும் ஆயிடாது. அடுத்த பிறவியில 81% தொடங்குவார். ஆனா மற்ற பௌதிக விஷயங்கள் எல்லாமே இந்த பிறவியோடு முடிஞ்சிடும். நான் சேர்க்கும் செல்வம், என் கல்வி, என் பெயர், என் புகழ் எல்லாம் இந்த பிறவியோட போயிடும். அடுத்த பிறவியில திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஒருத்தர் நிறைய செல்வம் சேர்த்து வச்சாரு, உடலை விட்டாரு. ஏதாவது எடுத்துட்டு போனாரா? எதுவுமே எடுத்துட்டு போல. அதே மாதிரி ஒருத்தர் நிறைய பேர் புகழ்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. ஏதாவது அழைச்சி எடுத்துட்டு போனாரா? இல்ல. சோ அப்போ இங்க இந்த பௌதீக சம்பந்தமான விஷயங்கள் எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இது இங்க இருந்தா எடுக்கிறோம், அது இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அது வீடு, காரு, சொத்து, பங்களா, நகை எதுவா இருந்தாலும். அப்போ பௌதீக செல்வம் நம்ம கூட வராது. இந்த பௌதிக உடலே நம்ம கூட வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இந்த பௌதிக சரீரமே நம்ம கூட வராது. யாராவது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இல்ல நான் இந்த உடலோடயே போயிடுவேன், இந்த உடலை எடுத்துட்டே போயிடுவேன். நோ, உடலை விட்டுட்டு தான் போகணும். அப்போ முதல்ல இந்த உடலே கூட வராதுன்னா, இந்த உடல் சார்ந்த பொருட்கள், நான் இந்த உடல் இருக்கும் ஆன்மா, நான் இந்த உடல் உள்ள இருக்கும் ஆன்மா, இந்த உடலை விட்டு ஆன்மா பிரியும் போது இந்த உடலையே எடுத்து செல்ல முடியாது. இந்த உடலில் உள்ளுரையும் ஆன்மா, இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவாகிய நான் இந்த உடலை விட்டு போகும்போது, இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த உடலையே எடுத்து செல்ல முடியாத பட்சத்துல இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், என் மனைவி, என் குடும்பம், என் வீடு, என் சொத்து, என் நகை எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அப்ப எது நம்ம கூட வருது? ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது அவன் செய்த பக்தி காரியங்கள், அவன் செய்த ஆன்மீக பயிற்சி, அது அவன் கூட வரும். அது குறையவே குறையாது. 10%, 20, 30 அத கூடிக்கிட்டே போகும். நான் முன்பே சொன்ன மாதிரி பாலகிருஷ்ண பிரபு 80% பண்ணாரு. அடுத்த பிறவி 81 இருந்து தொடங்கும். நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். இந்த முயற்சியில, ஆன்மீக பாதையில, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றதுல எந்த ஒரு இழப்போ குறைவோ இல்ல. இந்த வழியில ஒரு சிறிது முன்னேற்றமும் ஒருவரை மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து காக்கும். அப்போ நம்ம ஆன்மீக பயிற்சி எவ்வளவு கவனமா செய்யறோம், எவ்வளவு சிரத்தையோட பண்றோம், நாம கிருஷ்ணர் மேல் நம் ஸ்மரணத்தை கிருஷ்ணர் மேல் அதிகரிக்கிறோமா? என்னுடைய கிருஷ்ண உணர்வு, நான் கிருஷ்ணரை நினைப்பது, நான் பகவான் கிருஷ்ணரை நினைப்பது குறைவில்லாமல் நீண்டு கொண்டே போக வேண்டும், கூடிக்கொண்டே செல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கிருஷ்ணர் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன். கொஞ்ச நேரம் நாம ஜெபம் பண்றோம், கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கிறோம், கொஞ்ச நேரம் பக்தி சேவை பண்றோம். எப்படியோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் அது பத்தாது. அது அப்படியே 4 மணி நேரம் ஆகணும், 8 மணி நேரம் ஆகணும். அப்ப 24 மணி நேரம் கிருஷ்ணர் நினைக்கும். நம்மளுடைய கோல் என்னன்னா, நம்முடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னா, நான் 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைக்க பழகும். அப்ப நான் எந்த ஒரு சேவை செய்து கொண்டிருந்தாலும் அது கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படணும். அப்ப என்ன ஆயிடும்? நான் படிப்படியா என்னுடைய உணர்வை கிருஷ்ண உணர்வா மாத்திண்டே வரேன். அதுதான் சேர்ந்துகிட்டே வருது.
நான் பாகவதம் படிச்சேன், நான் நாம ஜெபம் பண்ணேன், நான் சேவை பண்ணேன், நான் வந்து வந்து என் குழந்தைகளுக்கு பிரசாதம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் பண்ணி குடுத்தேன். அப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வந்து அந்த பணத்த வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தினேன். இப்படி 24 ஹவர்ஸ் அ டே 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னா, ஒருத்தர் துறவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. துறவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவரு எந்த எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அவர் ஒரு குடும்பஸ்தரா இருக்கலாம். அவர் ஒரு வியாபாரியா இருக்கலாம். அவர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். வீட்ல இல்லத்தரசியா இருக்கலாம். குழந்தைகளா இருக்கலாம். வயசானவரா இருக்கலாம். சன்னியாசியா இருக்கலாம். குடும்பஸ்தரா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். தான் இருக்கும் இடத்திலிருந்தே கிருஷ்ணரை நினைக்க முடியும். அப்போ கிருஷ்ணரை நினைக்கிறது என்னோட கான்ஷியஸ்னஸ் உணர்வு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. இங்க யாராவது உணர்வு இல்லாம இருக்கீங்களா? உணர்வற்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. அந்த உணர்வானது பௌதிகத்தினால கலங்கப்பட்டிருக்கு. பௌதிகத்தினால கலங்கப்பட்டதுனால எனக்கு கிருஷ்ணாவ நான் மறந்து போயிருக்கேன். அப்ப இந்த உணர்வை நான் புதுப்பிக்கணும். அந்த கலங்கமான உணர்வுலருந்து கலங்கமற்ற உணர்வா மாறணும். அதுக்கு தான் பண்டிகைகள், திருவிழாக்கள். இந்த பண்டிகைகள், திருவிழாக்கள் என் உணர்வை நான் புனிதப்படுத்துவதற்காக. மாறாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? காலப்போக்குல நான் அசுத்தமான உணர்வுல இருக்கிறதுனால, இந்த பண்டிகைகளும், திருவிழாக்களும் பௌதிகமான தளத்திலேயே பார்க்கிறோம். அது தீபாவளி பண்டிகை ஆகட்டும், அக்ஷய திதி ஆகட்டும், பொங்கல் பண்டிகை ஆகட்டும், எண்ணற்ற பண்டிகைகள் இருக்கு. இந்த பண்டிகைகள், திருவிழாக்கள் எல்லாம் பகவான விட்டுட்டு, பகவான மறந்துட்டு, தன் சுய நோக்கத்துக்காக, தன் புலன் திருப்திக்காக, தன்னுடைய பௌதீக ஆசைக்காக செய்யும்போது, அது வெறும் ஒரு சடங்கு முறையாயிடும். அது வெறும் ஒரு சடங்கு முறையோ, அல்லது ஏதாவது பலனை எதிர்பார்த்த செயலாவோ, அல்லது ஒரு புலன்பத்துக்கான செயலாவோ மாறிடும். இப்படிதான் காலப்போக்குல ஓரொரு பண்டிகையும் அது விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், தைப்பூசம் ஆகட்டும், அது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், அது வந்து வந்து எந்த ஒரு பண்டிகை ஆனாலும், இவ்வளோ சனாதன தர்மத்துல நெறைய பண்டிகைகள் இருக்கு. இந்த பண்டிகை எல்லாம் பகவானோடு சம்பந்தம் இல்லாம தனியா எடுத்துட்டா, அது வெறும் எதுக்காக இருக்கும்? புலனுணர்ச்சிக்காக தான் இருக்கும். ஒண்ணு புலனுணர்ச்சி, பௌதிக தேவைக்காக, புலன்பத்துக்காக இருக்கும். இல்லாட்டி புண்ணிய கர்மா. இது செஞ்சா எனக்கு மேல் உலகத்துல இடம் கிடைக்கும். நான் வந்து மேல் உலகத்துக்கு போயிடுவேன். இந்த மாரி பலனை எதிர்பார்த்து செய்றது. இல்லாட்டி ஏதோ பௌதிக தேவைக்காக, பௌதிக வசதிக்காக செய்றது. சோ இப்படி இதெல்லாம் காலக்குள்ள சடங்காயிடும். சடங்கு முறையாயிடும். அப்போ இந்த பண்டிகைகளுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னா, நம் உணர்வை நாம் புதுப்பித்துக் கொள்வது. அப்போ அக்ஷய திதி என்றால் ஏன் இவ்வளவு விசேஷம்? அக்ஷய திதியை பற்றி புராண கதைகள் என்ன சொல்லுது? வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு? ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் இந்த தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு? அப்ப இந்த தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, இதை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? அக்ஷய திதிய தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, இத நான் எப்படி பயன்படுத்திக் கொள்றது? இதுல எப்படி இந்த தினத்தை நான் பயன்படுத்திக் கொண்டு கிருஷ்ணருக்கு சேவை செய்றது? எப்படி நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது? அப்போ என்னுடைய குறைவில்லாத, நீங்காத, வற்றாத செல்வமான கிருஷ்ண பிரேமம். கிருஷ்ணர் மேல களங்கமில்லா அன்பு, தூய பக்தி தொண்டு. அதுதான் என்னுடைய சொத்து. அந்த சொத்தை நான் எப்படி அடையறது? அதுக்காக நான் என் உணர்வை நான் எப்படி புதுப்பித்துக் கொள்றது? அதுக்காக என் உணர்வை நான் எப்படி வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்துறது? அதுக்காக பல்வேறு லீலைகள். இப்போ உதாரணத்துக்கு, அக்ஷய திதிய பத்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த தினத்திலேயே ஒரு நம்ம நினைவு கட்டுன மாரி சொன்னா ஒரு 10, 15 லீலைகள சொல்லலாம். 10, 15 லீலைகள் இருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சரி. நீங்க எல்லாரும் கை தூக்குங்க. ஒவ்வொருத்தரா நான் யார் பேர் சொல்லணும், ஒவ்வொருத்தர அன்மியூட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இந்த அக்ஷய திதிய பற்றிய சிறப்புகள நீங்க என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அக்ஷய திதி அன்னைக்கு இப்ப நம்ம அக்ஷய திதின்னா என்னன்னு பார்த்தோம். நிறைவு நிறைவு குறைவில்லாத நீங்காத வளம் தரக்கூடிய ஒரு முக்கியமான மங்களமான தினம்னு பார்த்தோம். சரி. இது வந்து பௌதிகமா உள்ளவங்களும் இத பயன்படுத்திக்கிறாங்க. ஆன்மீக உலகத்துல உள்ளவங்களுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஏன் இந்த தினம் இவ்வளவு சிறப்புன்னு, நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரலாம். இப்ப விமலா மாதாஜி கை தூக்கியிருக்காங்க. சொல்லுங்க மாதாஜி. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ. இன்றைக்கு வந்து இமாச்சலத்துல வந்து நரசிம்மர் வராக நரசிம்மர் வந்து இன்னைக்கு சந்தன காப்பு இல்லாம தர்ஷனம் கொடுப்பாரு பிரபு. எஸ். அதாவது ஆந்திரா, தெலுங்கானா மாகாணங்கள்ல நெறைய நரசிம்மர் கோயில் இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஆந்திராவிலேயே பார்த்தீங்கன்னா நெறைய நரசிம்மர் கோயில். விஜயவாடா பக்கம் பானக நரசிம்மன் ஒரு கோயில் இருக்கு. அப்புறம் வந்து அ இன்னொரு கோயிலு பானக நரசிம்மரு, இந்த சிம்மாச்சல நரசிம்மரு, அப்புறம் அகோபில நரசிம்மர், 9 நரசிம்மர், அகோபில நரசிம்மர். இந்த மாரி ஆந்திரா மாகாணத்துல நெறைய நரசிம்மர் கோயில். அதுல ஒரு கோயில் சிம்மாச்சலம். சிம்மாச்சலம் வந்து விசாகப்பட்டினத்துக்கு கொஞ்சம் பக்கம். விசாகப்பட்டினத்துக்கு போலாம் சிம்மாச்சலம். இந்த சிம்மாச்சலத்துல நரசிங்கமூர்த்தி, வராக நரசிங்கர். இந்த நரசிம்ம பெருமாள் வந்து எர்ணிகசிப வதம் பண்ணிட்டு பயங்கர உக்கிரமான கோபம். இங்க நரசிம்மர் எப்படி வந்தாரு? ஸ்தம்பத்த உடைச்சு வெளிய வந்தாரு. தூண உடைச்சு வெளிய வந்தாரு. தவக்கர கமல வரே நகமத்புத சிங்கா அதலித ஹிரண்யகசிபு தனுபிங்கா
கேசவதேதா நரகரி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. அப்படி அந்த ஸ்தம்பத்தை உடைச்சு அந்த குழந்தை பிரகலாதர் சொன்னாரு. எர்ணிகசிபு கேட்டான், அடே பிரகலாதா, எங்கடா இருக்கான் உன் விஷ்ணு? எங்க இருக்கான் உன் விஷ்ணு? எனக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப பிரகலாதர் சொன்னாரு, விஷ்ணு எங்க இல்ல, இந்த தூண்ல கூட தான் இருக்காரு. தன் பக்தன் சொன்ன அந்த வார்த்தை பொய்யாக கூடாது. அதே மட்டும் இல்ல, இந்த எர்ணிகசிபு, இந்த பொய்யங்காரம் கொண்ட அசுரன் தன் பக்தனான பிரகலாதன் எவ்வளவு துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். இவனுடைய அகங்காரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி பகவான் தூணை உடைச்சு வெளியே வந்தார். தூணை உடைச்சு வெளியே வந்து இந்த எர்ணிகசிபு அவன் அசுரன் நல்ல திட்டம் போட்டிருந்தான். எனக்கு மரணமே வரக்கூடாது. அங்க திட்டம் போட்டான். என்ன வந்து பகல்ல கொல்லக்கூடாது, இரவுல கொல்லக்கூடாது, எப்படி எல்லாம் ஒருத்தருக்கு மரணம் வரும். சோ எர்ணிகசிபு மாதிரி இருக்கிற அசுரர்கள் பல்வேறு திட்டம் போடுவாங்க. முதல்ல சாகா வரம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அது சாத்தியம் இல்ல. அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், பௌதிகவாதியா இருக்கலாம், நாத்திகனா இருக்கலாம், எர்ணிகசிபுடைய ஃபாலோவர்ஸா இருக்கலாம். விஞ்ஞானிகள், நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, இவங்க எல்லாம் வந்து பல்வேறு திட்டம் போடலாம். சோ எர்ணிகசிபு மாதிரி அசுரங்களை இப்ப நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்குள்ள அசுரங்கள்லாம் குட்டி குட்டி அசுரங்க. இதுக்கு பகவானே நேர்ல வரணும்னு இல்ல. ஆனா எர்ணிகசிபு அவன் வந்து அசுரர்களே சிறந்தவர்னு பிரகலாத் சொல்றாரு எர்ணிகசிபு. சோ எர்ணிகசிபு என்ன திட்டம் போட்டாரு, எனக்கு மரணமே கூடாது. பிரம்மா சொன்னாரு, அது எப்படியப்பா முடியும், எனக்கே மரணம் உண்டுன்னு. தென் எர்ணிகசிபு என்ன பண்ணாரு, ஓகே எனக்கு எப்படி எல்லாம் மரணம் வரும். இந்த விஷ்ணு வந்து என்னுடைய சகோதரனை விலங்கு ரூபத்துல வந்து கொண்டா, விலங்குனால கொல்லப்படக்கூடாது, தேவர்களால கொல்லப்படக்கூடாது, இப்படி எல்லாம் போட்டு ஆயுதத்தால கொல்லப்படக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாது, இரவுல கொல்லக்கூடாது. இத ஒன்னையுமே பகவான் டச் பண்ணல. எர்ணிகசிபு கேட்ட வரத்தை எல்லாம் பிரம்மா கொடுத்தாரு. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து, அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும், எல்லா வரம் கொடுத்துட்டாரு. அஷ்டமா சித்திகள், சந்திரன் சூரியன் இல்லாம எர்ணிகசிபுனால் வெளிச்சத்தை உண்டு பண்ண முடியும். எந்த தேவனுடைய தயவும் இல்லாம அவரால் உலகத்தை ஆள முடியும். 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், அக்னி, வாயு, யாருடைய எந்த தேவதையுடைய தயவும் இல்லாம எர்ணிகசிபு இந்த உலகத்தை ஆண்டார். அதனால எர்ணிகசிபு ஐ ஆம் த கிரேட், நான் தான் கடவுள். சோ கிருஷ்ணா ஒரு செகண்ட்ல பிரம்மா கொடுத்த வார்த்தை எதையுமே டச் பண்ணல. பிரம்மாவும் கிருஷ்ணாவுடைய பக்தர். அப்ப பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. அப்ப பிரம்மாவுடைய வார்த்தை வரம் வந்து பலிக்காது. சோ பிரம்மா கொடுத்த வரத்தை மீறி கிருஷ்ணா வந்து எர்ணிகசிபு பண்ணாருன்னா பிரம்மாவுடைய வரம் பலிக்காது. அப்போ பிரம்மாவுடைய வரமும் பொய்யாக கூடாது, பிரகலாதனுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. பகவான் வந்தார். எர்ணிகசிபு எதிர்பார்க்கவே இல்லை பகவான் எப்படி வரப்போறாரு. அவர் வந்து பாதி மனுஷன் பாதி சிங்கமா வந்தார். நரஹரி, நரசிம்மா, நரஹரி. அந்த ஹரி பாதி சிங்கம் பாதி மனுஷன். நான் மிருகம், நான் மானுஷம். எர்ணிகசிபு பார்த்தாரு, என்னது இது, இது மிருகமா மனுஷனா? முகம் எல்லாம் சிங்க ரூபத்துல இருக்கு, உடம்பெல்லாம் மனுஷ ரூபத்துல இருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு எர்ணிகசிபு பாக்குறாரு. சோ எர்ணிகசிபு பார்த்துட்டு இருக்கச்சே வந்து நரசிம்மர் அவர் தூக்கி போட்டு, தாவக்கர காமல வரே நகமட் புதசிங்கா, 2 நகம் போதுண்டா உனக்கு, உனக்குலாம் எதுக்குடா ஆயுதம், 2 நகம் போதும். அந்த நகத்தை வச்சு வயித்த குடலுக்கு இந்த அப்டமன் ஃபுல்லா ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி குடலை பூரா வெளியே எடுத்து மாலையா போட்டு நரசிங்கரு. அதனால எர்ணிகசிபு மேல பயங்கர கோபம். தன்னுடைய பக்தன் பிரகலாதனை பகவானுக்கு அவர் யாராவது ஏதாவது சொன்னா கோபம் வராது. தன் பக்தனை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பகவானால பொறுத்துக்க முடியாது. உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவார். அப்போ எர்ணிகசிபு பண்ண டார்ச்சர் பிரகலாத பொறுத்துட்டே இருந்தாரு. இனி பகவானால பொறுத்துக்க முடியல. வந்து அந்த அசுரன் குடலை உருவிட்டார். குடல் உருவி மாலையா போட்டுக்கிட்டு அவருக்கு அந்த கோபம் தனியில, சூடு, உடம்பெல்லாம் பயங்கர ஹீட், கண்ணெல்லாம் நெருப்பு பந்துமா இருக்கு, பயங்கர உஷ்ணம். அப்போ பகவான் என்ன பண்றாரு, அந்த சிம்மாச்சல மலைத்தொடர்ல அங்க அந்த ஸ்தல புராணம் சொல்லுது, நரசிம்மன் பயங்கர கோபமா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு சந்தன தைலம் அரைச்சு உடம்பெல்லாம் பூசினாங்க. அது அந்த உஷ்ணம் தனியணும். நரசிம்மர் வந்து எர்ணிகசிபு வதம் பண்ணி உடம்பெல்லாம் உஷ்ணமாயி கண்ணெல்லாம் வந்து செவந்து அப்படி கோவத்துல இருந்தாரு. அப்போ அவரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக தினமும் அவருக்கு சந்தன தைலம், சந்தனம் வந்து அரைச்சு, நல்ல சந்தனத்தை அரைச்சு, நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10, 20 பேரு சந்தனம் தினமும் அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சந்தன கட்டையை வச்சு சந்தனம் அரைச்சு அந்த சந்தனத்தை எடுத்து நரசிம்மர் உடம்பெல்லாம் பூசி விடுவாங்க. இது வருஷத்துல 365 நாள்ல 364 நாள் வந்து அந்த நரசிம்மர் சந்தனத்திலேயே, சந்தன காப்பிலேயே தான் இருப்பார். அந்த நரசிம்மருடைய நிர்மால்ய தரிசனம், நரசிம்மரை வந்து சந்தனம் இல்லாம பார்க்க முடியாது மற்ற தினங்கள்ல. அப்போ ஒரே ஒரு நாள் மட்டும், இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த சிம்மாச்சல கோயில்ல நரசிம்ம பகவானுடைய சந்தனம் எல்லாம் எடுத்து அவர் நிர்மால்ய தரிசனம், அந்த ஒரிஜினல் டைட்டி, அந்த விக்கிரகம் வராக நரசிம்மமூர்த்தியா நம்ம ஆக்சுவலி தினமும் வராக நரசிம்மூர்த்தியா தான் பார்க்க முடியும். அந்த ஒரு நாள் மட்டும் இந்த சந்தனத்தில எடுத்து நரசிம்மமூர்த்தியா தரிசனம் கொடுப்பார். அது அக்ஷய தீதி அன்னைக்கு தான். லட்சக்கணக்கான பேர்
2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து அங்கெல்லாம் தங்கி அங்க ஷெட்ல படுத்திருந்து நரசிம்மூர்த்தியை தரிசனம் வரிசையில நின்று தரிசனம் பண்ணுவாங்க. சோ ஆஸ்பீஷியஸ். ஸோ இது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் இந்த தினம். இந்த அக்ஷய திருதிய தினத்தன்னைக்கு தான் இந்த சிம்மாச்சலத்துல கூடிய நரசிம்மமூர்த்திய நம்ம சந்தன காப்பு இல்லாம பார்க்கலாம். மற்ற நாட்கள்ல வந்து அவர் சந்தன காப்போட தான் தரிசனம் தருவார். அது ஸோ ஒரு ஸ்பெஷல் வந்து நரசிம்ம அவதாரம் பண்ண பகவான் தன்னுடைய உஷ்ணத்தை குறைப்பதற்காக சந்தன தைலம் போட்டு இருக்கு சந்தன காப்புல இருந்தாரு. இன்றைய அக்ஷய திதி அன்னைக்கு மட்டும் அவர் சந்தனத்துல எடுத்துட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது வேற யாராவது இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுங்க. மாதாஜி வந்து சிம்மாச்சலத்தை பத்தி நரசிம்மரை பத்தி சொன்னாங்க. எல்லாம் தூங்கிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ. இன்னைக்கு லார்ட் கணேஷா வந்து மகாபாரதம் வந்து எழுதின நாள் பிரபு. எஸ் எஸ் ஓகே. ஒரு நிமிஷம் மாதாஜி. அப்போ மகாபாரதம் என்பது 5வது வேதம், 5வது வேதம். இப்போ நம்மள யாருக்குமே வந்து ரிக் வேதம்னா என்ன, யஜுர்வேதம் என்ன சொல்லுது, சாமவேதம் என்ன சொல்லுது, அதர்வ வேதம் என்ன சொல்லுது, எதுவுமே தெரியாது. இன்னைக்கு வேதங்களை நம்ம பார்த்ததும் இல்ல, வேதங்களை புரிஞ்சுக்கிற நம்ம அறிவும் இல்ல, வேதங்களை கற்றுக் கொடுக்கிற தூய்மையான பிராமணரும் இல்ல. ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட் வேதா. வேத கலாச்சாரம் இன்றைய கலியுகத்துல நாளுக்கு நாள் வந்து நம்ம வேத கலாச்சாரம் விலகியே வருது. எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம், பௌதிக வாழ்க்கை, பொலின்பம் தான் பிரதானம். ஆனா வேதம் என்ன சொல்லுதா? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. ஒருவன் தன் தர்மம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து பிரம்மச்சாரியா, சன்னியாசியா, குடும்பஸ்தனா, நான் வியாபாரியா, நான் பிராமணனா, நான் சத்திரியன் என்று அவனுடைய சுபாவம், ஒருத்தருடைய குணத்துக்கும் சுபாவத்துக்கும் ஏற்றாற் போல தன்னுடைய தர்மத்தை அறிந்து கொண்டு அந்த தர்மத்தை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அவன் பொருளாதார முன்னேற்றத்துக்காக முயற்சி பண்ணலாம். வேதத்துல சொன்ன மாதிரி தர்மப்படி வாழ்ந்து வியாபாரம் பண்ணி இல்ல வேலை பண்ணி பொருளாதார முன்னேற்றம். அப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து குழந்தைகள் எல்லாம் பெற்று இல்லற வாழ்க்கையில் இருக்கலாம். தென் அவர் வந்து துறவரம் மேற்கொள்ளும். முக்தி மோட்சத்துக்காக முயற்சி பண்ணும். இதுதான் வேதம் வந்து தர்ம, அர்த்த, காம, மோட்சம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம வேதமே படிக்காதனால, தெரியாதனால, நமக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்காதனால இன்னைக்கு எல்லாரும் மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், யாரோட வேணாலும் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கீழ்நிலையான கலாச்சாரம். அப்போ இந்த கலியுக மக்கள் துர்பாக்கியசாலிகளாகவும் மந்த புத்திக்காரங்களாகவும், இவங்களுக்கு வேதங்களை சொன்னா புரியாது, அதற்கான ஆயுளும் இவங்களுக்கு கிடையாது, இதற்கான புத்தி கூர்மையும் கிடையாது, அதற்கான கற்பிக்கிற பிராமணன் கிடையாது. கலோ சூத்திர சம்பவ கலியுகத்துல எல்லாம் சூதரன் ஆயிட்டதுனால வியாசதேவர் 5வது வேதமான மகாபாரதத்தை தொகுத்தார். இந்த எல்லா வேதங்களும் வந்து வேதங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதை கதை வடிவுல, ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, ஒரு பிராமணனுடைய தர்மம் என்ன, ஒரு குடும்பஸ்தனுடைய தர்மம் என்ன, ஒருத்தர் அரசியல் எப்படி நடத்தணும், ஒருத்தர் நிர்வாகம் எப்படி பண்ணணும், ஒருத்தர் தானியங்களை உற்பத்தி பண்ற வைசியர் எப்படி இருக்கணும், ஒரு தொழிலாளர் பிரிவு, இது எல்லாமே ஒருத்தர் மகாபாரதத்துல மிக அழகாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய தர்மம் என்ன, அதர்மம் என்ன, எது நல்ல செயல், எது தீய செயல், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வேதத்தினுடைய சாரமாக வேதமெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதை மிக அழகாக வியாச மகரிஷி மகாபாரதம் தொகுத்தார். அந்த மகாபாரதத்தில் மிக முக்கியமான பாகம் தான் பகவத்கீதை. நமக்காக கிருஷ்ணர் வந்து எல்லா உபநிஷத்தையும் சாரமாக எடுத்து 108 உபநிஷதம் 108 உபநிஷத்தை எடுத்து சாரமா எடுத்து அதை கீதோபனிஷத்தா கொடுத்துட்டார். பகவான் என்ன பண்ணாரு? பகவான் கீதையின் ஆச்சாரியன், கீதா ஆச்சாரியனான பகவான் கிருஷ்ணர் 108 உபநிஷதம். இப்ப வியாசதேவர் என்ன பண்ணாரு? ஒரு வேதத்தை 4ஆ பிரிச்சார். 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷத்துக்கள். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆயுளும் கிடையாது, அதுக்கான புத்தி கூர்மையும் கிடையாது, அதை சொல்லிக் கொடுக்கிற பிராமணன் கிடையாது. அதனால பகவான் என்ன பண்ணாரு? எல்லா உபநிஷத்தையும் எடுத்து சாரமாக சர்வோ உபநிஷத்தோ காவோ தோக்தா புக்தா நந்தனோ. சோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? எல்லா உபநிஷத்தையும் சாரமா அதை எசன்ஸ் எடுத்து கீதோபனிஷத் பகவத்கீதை கொடுத்தார். அப்போ மகாபாரதத்தில் மிக முக்கியமான பாகம், மிக முக்கியமான பகுதி பகவத்கீதை. சோ பகவத்கீதையில கிருஷ்ணா வந்து நம்ம யாரு, ஆத்மானா என்ன, கடவுள்னா யாரு, இந்த உலகம் எல்லாமே கிருஷ்ணர் சொல்லித்தாரு. சோ கீதா வந்து எல்லா உபநிஷத்தோட சாரமா இருக்கு. அப்போ இந்த மகாபாரதம் வந்து வியாசர் எழுதுன்னு முடிவு பண்ணார். அப்ப எழுதுறதுக்கு ஒரு சீடர் வேணுமே. நீங்க பத்ரிகா ஆசிரமத்துல மானான்னு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்கும். அது வந்து சைனாவுடைய பார்டர். அதுக்கப்புறம் சைனாக்கு முன்னாடி மானான்னு ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வியாசருடைய குகை இருக்கு. வேத வியாசருடைய குகை வந்து மானால இருக்கு. அங்கு பக்கத்திலேயே கணபதியோட குகை இருக்கு. கணபதி வந்து வியாசருடைய சீடர். விநாயகர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? வியாசர் சொன்னாரு,
மகாபாரதம் எழுதணும், நான் சொல்றேன் நீ எழுது. அப்போ கணபதி ஒரு கண்டிஷன் போட்டார். சரி நான் எழுதுறேன், நீங்க நிறுத்தாம சொல்லணும். சரி இப்படி ரொம்ப ஒரு ரசகரமான ஒரு அன்பு பரிமாற்றம் குரு சீடருக்கு. வியாசர் வந்து மகாபாரதம் சொல்ல விநாயகர் அதை எழுதினார் தன்னோட தந்தத்தை உடைச்சு. அப்பியரன்ஸ் டே ஆஃப் பரசுராம். ஓகே வெயிட் பண்ணுங்க. சோ விநாயகர் என்ன பண்ணாரு, தன் தந்தத்தை உடைச்சு அதை எழுதினார். அதான் விநாயகருக்கு வந்து ஏகதந்தம். ஒரு நீங்க பிள்ளையார் கோயில் எல்லாம் போனீங்கன்னா அவருக்கு ஒரு தந்தம் தான் இருக்கு. இன்னொரு தந்தத்துல என்ன பண்ணாரு, மகாபாரதம் எழுதினார். அதான் ஏகதந்தாய வக்கரதுண்டாய ஏகதந்தாய லம்போதராய அப்படின்னு விநாயகருடைய ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப விநாயக மூர்த்தி, விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷமா பகவானுடைய லீலைகள், பகவானுடைய உபதேசங்களை எழுதி கொடுத்த இந்த தினம் அக்ஷய திதி அன்னைக்குதான். சரி, மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்க, பரசுராமருடைய அவதாரம். பரசுராமர் வந்து எதுக்காக இந்த பூமியில அவதரிச்சாரு? பரசுராமர் யாரு? சரி, பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. ஏன் வந்து பரசுராமர் இந்த பூமியில அவதரிச்சார்? பரசுராமருடைய அவதார நோக்கம் என்ன? கங்கை அப்படி இருக்கு. யோகினி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. தவறு செய்யற சத்திரியர்களை தண்டிக்கிறதுக்காக. உயர்ந்த வகுப்பினர், சமுதாயத்துல உயர்ந்த வகுப்பினர் இருக்கிற தங்களுடைய பிறப்பை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது, அவங்க வந்து தன் கடமையிலிருந்து விலகும் போது அவங்களை கண்டிக்க வேண்டியது பகவானுடைய முக்கியமான வேலை. குறிப்பா பிராமணா, சத்திரியா, இந்த சத்திரியர்கள்லாம் மக்களை வழிநடத்த வேண்டியவங்க, உதாரணமா வாழ வேண்டியவங்க, பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியவங்க, பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாத்துக்க வேண்டியவங்க. ஆனா அந்த சத்திரியர்களே வந்து பிரஜைகளை துஷ்பிரயோகம் பண்ணும்போது அந்த நேரத்துல பகவானுடைய அவதாரம் தேவைப்படும். அதனாலதான் பரசுராமர் என்ன பண்ணாரு, 21 தலைமுறை, 21 டைம் வந்து பரசுனா கோடாரி, பரசுனா கோடாரி, சான்ஸ்கிரிட்ல பரசுனா கோடாரி. அந்த அவதாரத்துல ராமர் கையில கோடாரி, பரசுராமர்னா கோடாரி ஏந்திரிய ராமர். சோ பரசுராமர் என்னது, சத்ரிய ருதிரமயி ஜெகதபகத பாவம் ஸ்னபயசி பயசி சமித பவதாம் கேசவது தா பிருகுபதி ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. பரசுராமர் வந்து சத்திரியருடைய வம்சமே இருக்கக்கூடாது. ஏன்னா சத்திரியர்கள்லாம் வந்து தகுதி இல்லாம, சத்திரியர்கள் எந்த ஒரு தகுதியும் இல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மற்ற பிரிவினர் ஆதிக்கம் செலுத்து பொய் அகங்காரம். நான் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தேன், சத்திரியன், நான் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த பொய் அகங்காரத்தினால சத்திரியர்கள் வந்து தவறு செய்யும் போது பகவான் அவர் தண்டிக்க வேண்டியது. அப்ப கார்த்த வீரியார்ஜுனாங்கிற சகசர வீரியார்ஜுனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் காட்டுக்கு வந்தார். காட்டுக்கு வந்தப்போ அங்க ஜமதாக்னி முனியோட ஆசிரமத்துல காமதேவன் பசு இருக்கிறத பார்த்தாரு. அந்த காமதேவன் பசு இருக்கிறத பார்த்த உடனே அது அவர்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கணும்னு நினைச்சேன். சோ இப்படி என்ன ஆச்சுன்னா, ஜமதாகினிக்கும் கார்த்த வீரியார்ஜுனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, பரசுராமர் அங்க இல்ல, ஆசிரமத்துல இல்ல. இந்த கார்த்தி வீரார்ஜுன இவரை ஜமதாக்னி கொன்னுடுறாரு. கொன்னு உடனே பரசுராமருக்கு பயங்கரமான கோபம். அதுக்கு பழிவாங்க. ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஜமதாக்னியோடைய காமதேவர் வந்து கார்த்தி வீரார்ஜுன கடத்தின்னு போக நினைக்கும் போது பரசுராமர் கோபம் வந்து அவனை தலையை துண்டிச்சிடுறாரு. அப்போ அதுக்கு பழி வாங்குற விதமா இந்த கார்த்தி வீரார்ஜுன பசங்கள்லாம் வந்து ஜமதாக்னி கொன்னுடுறாரு. இப்போ இந்த சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பரசுராமர் முடிவு பண்ணி இந்த ஹோல் டைனஸ்டி, சத்திரிய டைனஸ்டியே பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 21 முறை கோடாரி எடுத்து காற்றை விட வேகமா மின்னல் வேகத்துல போய் எல்லாத்தையும் அப்படி இளநீ சீவர மாதிரி சீவிறார். சர ஒண்ணு தள்ளிடுறார், வெட்டி தள்ளிடுறார். சோ இப்படி பரசுராமர் வந்து இந்த சத்திரியர்களுக்கு ஒரு பாடம் போட்டணும். ஆக்சுவலி பரசுராமர் வந்து பிராமணருடைய புத்திரர். ஆனா சத்திரியர்கள் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வரும்போது ஆக்சுவலி என்னன்னா, வர்ணாசிரம முறையில பிராமணனுடைய வழிகாட்டுல சத்திரியன் நிர்வாகம் பண்ணும். பிராமணர் வந்து யாகங்கள் செய்யணும், பூஜைகள் பண்ணணும், பகவானை வழிபடணும். சத்திரியன் வந்து நிர்வாகம் பண்ணும். ஆனா அந்த நிர்வாகத்திலும் சத்திரியன் தவறும் போது பிராமணர் வந்து அந்த இடத்துக்கு மாற்று வழி செய்யணும். ஓகே, இந்த ராஜா வந்து தர்மத்தின் விலகிறாரா, அடுத்து வேற ஒரு மன்னர் எங்க உட்கார வைக்கும். சோ பிராமணாஸ் ஆர் லைக் கிங் மேக்கர்ஸ். மன்னர்களை உருவாக்குறது பிராமணர். பிராமணர்கள் வந்து அரியாசனத்துல உட்கார மாட்டாங்க. பிராமணர்கள் மன்னர்களை உருவாக்குவாங்க. மன்னர்கள் அது சத்திரியாவோட டியூட்டி. பிராமணாவுடைய டியூட்டி வந்து கிங் மேக்கர், மன்னர்களை உருவாக்கணும், அவங்களை எஜுகேட் பண்ணணும். சோ சத்திரியாவுடைய டியூட்டி வந்து ரூல் பண்ணணும். சோ என்னாச்சு, இந்த சத்திரியர்கள் வந்து அதுல இருந்து விலகும் போது தென் ஃபைனலா பரசுராமர் வந்து இந்த வம்சமே இருக்கக்கூடாது. அப்புறம் முனிவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க பரசுராமர்கிட்ட, ஓ பிரபு, நீங்க பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம்,
இந்த சோசியல் ஆர்டர் சமூக பிரிவுல பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ராங்கிறது பகவானே நீங்களே தான் ஏற்படுத்தினது. இப்ப நீங்களே சத்திரிய வம்சம் இல்லாம பண்ணிட்டா அது வந்து வேதத்துக்கும் தர்மத்துக்கும் புறம்பானதாயிடும். அதனால நீங்க இவங்களை இதுவரைக்கும் தண்டிச்ச வரைக்கும் போதும். நீங்க இவங்களை தண்டிச்ச வரைக்கும் போதும். நீங்க போய் தவம் செய்யுங்க. இனி வரக்கூடிய சத்திரியர்களுக்குள்ள ஒரு பாடமா இருக்கு. இனி வந்து சத்திரியருக்கு ஒரு பாடம். அவங்க வந்து தன்னுடைய தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. அதர்மத்தின் வழியில் போகக்கூடாது. அப்படின்னு சத்திரியருக்கு நீங்க நல்ல பாடம் போட்டுட்டீங்க. இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த பாடமே போதும். அப்படின்னு வேண்டிக் கொள்வதனால பரசுராமர் வந்து மகேந்திர மலையில தவம் செய்ய போனார். அவர் வந்து சிரஞ்சீவிகள் ஒருத்தர். இன்றைக்கு அவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த ஜடக்கண்களால அவர் பார்க்க முடியாது. சோ அதனால இந்த பூமியில எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ, அப்ப தர்மத்தை சரி பண்றதுக்காக பகவான் இந்த பூமியில அவதாரப்படுறாரு. அப்படி பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் பரசுராமர். சோ பரசுராமரும் இந்த அக்ஷய தீதி கண்ணில தோன்றினார். சரி, வேற அடுத்தது என்னது? பரசுராம அவதாரம், மகாபாரதம் பார்த்துட்டோம். அப்புறம் பக்தர் சுதாமர் வந்து கிருஷ்ணரை பார்த்த நாள் ஒரு நிமிஷம் நான் கை தூக்க சொன்னேன். இல்லாட்டி சண்டை கடை மாதிரி ஆயிடும். பக்தர் சொல்லுங்க bro. பக்தர் சுதாமர் வந்து கிருஷ்ணரை இன்னைக்கு துவாரகையில போய் பார்த்த நாள். சுதாமா வந்து கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமான நண்பர். ஆனா பால்ய பருவத்துல குருகுலத்துல படிச்சவங்க. கிருஷ்ணரும் சுதாமாவும் பால்ய வயசுல சின்ன குழந்தையா இருக்கும்போது குருகுலத்துல படிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சுதாமா வந்து ஒரு ஏழை பிராமணர். நீண்ட காலத்துக்கு அப்புறம் அவர் கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக போறாரு. ஏன்னா ரொம்ப வறுமை, நிறைய குழந்தைங்க, இவர் பிச்சை எடுத்து வந்தாதான் ஆகாரம். ஆனா ஒரு நாளும் தன் நண்பன் கிருஷ்ணர் வந்து துவாரகையில மன்னரா இருக்காரு, நான் ரொம்ப ஏழ்மையா இருக்கேன், அப்ப நம்ம போய் கிருஷ்ணர்ட்ட தானம் வாங்கினேன், எனக்கு நான் போன கிருஷ்ணன் எனக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மன்னருடைய கடமை, மன்னருடைய டியூட்டி வந்து பிராமணாவுக்கு மெயின்டைன் பண்ணும். பிராமணருக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கும். அப்போ சுதாமா போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல, கிருஷ்ணரே பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவர் கிருஷ்ணா வந்து ஒரு சத்திரிய துவாரகை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. பிராமணா வந்து சுதாமா. பட் பிராமணா இந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு சுதாமா போய் கிருஷ்ணாட்ட டார்ச்சர் பண்ணல. கிருஷ்ணா எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க. நோ, கிருஷ்ணா இஸ் மை ஃப்ரெண்ட். கிருஷ்ணா நண்பன். அவர் துவாரகையில் இருக்காரு. ஆனா சுதாமாக்கு எப்பவும் மனசுல இருக்கும் கிருஷ்ணரை பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு குழந்தையில பார்த்தது. அவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பழகணும், அவர்கிட்ட அன்பு செய்யணும். பட் ஆனா அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. அவர் போல. தென் ஒரு நாள் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியில வந்து எதுவுமே ஒரு குண்டுமணி தானியம் கூட வீட்டுல இல்லை. அப்போ குழந்தைகள்லாம் பசியில துடிக்கிறாங்க. சுதாமாவுடைய மனைவி சொன்னாங்க, பிரபு நம்ம ஓகே, நம்ம வந்து இப்படி ஏழ்மையில வாழலாம், நம்ம குழந்தைக்கு ஏன் அப்படி கஷ்டப்படும்? நம்ம குழந்தைகளுக்காக வேண்டியாவது நீங்க துவாரகையில போய் உங்க நண்பர் கிருஷ்ணர்ட்ட கேளுங்களேன். அப்ப இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி ஆக்சுவலி தானம் கேட்கறதுக்காக போல சுதாமா. சுதாமா வந்து எவ்வளவு தூய பக்தர்னா, அவர் கிருஷ்ணரை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கல, நான் கிருஷ்ணருக்கு சந்தோஷப்படுத்தணும்னு தான் நினைச்சேன். சோ கிருஷ்ணாவை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கல. சுதாமா என்ன நினைச்சாரு, ஓகே நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நான் என் நண்பன், என் பால்ய சிநேகிதன் நான் பார்க்க போறேன், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும், என் மனைவியே போக சொல்றா. ஆனா சுதாமா சொல்றாரு, நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் என் மனைவி என்னுடைய நண்பனை நான் பார்க்க போறேன், எப்படி வெறுங்கையோட போறது? பக்கத்துல போய் கொஞ்சம் அவள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்க மனைவி கொடுத்தாங்க, இதை எடுத்துட்டு போங்க, நீங்க உங்க நண்பருக்கு கொடுங்க. சுதாமா வந்து அந்த அவளை தன்னுடைய பழைய துணியில சுத்தி எடுத்துட்டு வராரு. எடுத்து வந்து துவாரகையில வந்து நிக்கிறாரு. துவாரகாபாலருக்கு அது யாரோ ஒரு ஏழை பிராமணன், இப்படி எலும்பு தோலுமா இருக்காரு. எலும்பு தோலுமா ஒரு ஏழை பிராமணர் வந்திருக்காரு. அவர் வந்து நிக்கிறாரு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்து கிருஷ்ணாவுடைய நண்பன். என்னது, வாசுதேவனுடைய நண்பரா இவரு? வாசுதேவனுக்கு இப்படி ஒரு நண்பர் இருக்க முடியுமா? ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு, நம்பவே முடியல. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு ரொம்ப ஏழையா ஒரு தரித்திர நிலையில இருக்கிற வந்து நான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? என்னது, எனக்கு இப்படி ஒரு நண்பரே இல்லையேன்னு சொல்லி. ஆனா கிருஷ்ணா வந்து துவாரகின் சக்கரவர்த்தி. இந்த காவலாளிகள் நம்பவே முடியல, இப்படி ஒரு நண்பன் இருக்க முடியுமா கிருஷ்ணாவுக்கு? சரி, நீங்க இங்கே இருங்க, நான் வாசுதேவன் போய் கேட்டு வரும். ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ பகவானுக்கு ஜெய். இந்த காவலாளிகள் வந்து சொன்னாங்க, ஓ பிரபு, சொல்லுங்க காவலர்களே, வயல் காவலர்களே, என்ன செய்தி? உங்களை காண உங்க நண்பர் வந்திருக்காரு. நண்பரா? உங்க பால்ய சிநேகிதன் சொல்றாரு, பேரு சுதாமான்னு. அவ்வளவுதான். சுதாமான்னு கேட்ட உடனே பகவான் அந்த அரியாசனத்தை இறங்கி ஓடி வராரு என்ட்ரன்ஸ்க்கு, வாயில் நுழைவாயிலுக்கு. அங்கவஸ்திரம்லாம் கீழே விழுகுது. யாரையும் பொருட்படுத்தாம ஓடி போய் சுதாமாவை அப்படி கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணி அப்படி கைத்தாமல அழைச்சிட்டு வர்றாரு. சுதாமா நினைச்சுப்பாரு, இது என்ன கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு.
நம்ம எல்லாம் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பார்த்தாலே மறந்துருவோம். 4 வருஷம் என்ன, கொஞ்ச நாள் பேசிட்டாலே பேசாம விட்டா மறந்து போயிடும் அவ்வளவு. இப்படி ஒரு நண்பர் இருக்கிறாருன்னு தெரியும். நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்களோ, காலேஜ்ல படிச்சவங்களோ நம்ம ஒரு கட்டத்துல மறந்து போயிடும். ஆனா கிருஷ்ணா வந்து 5 வயதுல குருகுலத்துல படிச்ச சுதாமாவை மறக்கல. சுதாமா கண்ணெல்லாம் நிறைந்து கண்ணீர் வரும். அவரை ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவர் பாத பூஜை செஞ்சு அந்த பாத துளி நீரை தன் தலையில தரிச்சுக்கிறார். கிருஷ்ணா கத்துக் கொடுக்கிறாரு எப்படி பக்தர்களை வழிபடணும். தூய பக்தர்களை எப்படி வழிபடணும், அவங்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், பிராமணர்களும் வைஷ்ணவரும் எப்படி வழிபடணும்னு கத்துக் கொடுக்கிறாரு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு செய்யணும்னு இல்லை. பட் ஆனா ஒரு உதாரணமா இருக்க யத்யதாதர்தி சேஷ்ட தத்தேவோ தரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தன் வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயல்படுறா எல்லாரும் ஃபாலோ பண்ணும். கிருஷ்ணா வந்து சுதாமா உட்கார வச்சு அவருக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ணி, சுதாமாவுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம குருகுலத்துல படிக்கும்போது ஒரு நாள் நம்ம 2 பேரும் குருவுக்காக வந்து யாகத்துக்கு இந்த குச்சிகள்லாம் சேகரிக்க போனோமே, நல்ல மழை பெஞ்சு மழையில மாட்டிக்கிட்டோம். அப்புறம் நம்மள குரு நம்மளை தேடிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கேட்ட உடனே சுதாமா அழற. ஆனா சுதாமா வந்து ஒரு இது கேட்கல கிருஷ்ணாட்ட. வந்தாரு, தரிசனம் பண்ணாரு, கொண்டு அப்புறம் அதை கொடுக்க வேற தயங்குறாரு. இந்த பழைய துணியில சுத்தி வச்சு இதை எப்படி கிருஷ்ணாவை கொடுக்கறது? கிருஷ்ணா வந்து சுதாமா நீ எனக்கு தான் கொண்டு வந்திருக்கே நீ, அப்படி தயங்குறாரு சுதாமா கொடுக்கறதுக்கு. அது பழுக்காட்டாம பிடிச்சு அந்த கட்டின துணியை முடிச்சு அவிழ்த்து கிருஷ்ணா எடுத்து அவளை எடுத்து வாயில போடுற. கிருஷ்ணா அவளை எடுத்து வாயில போறத பார்த்து ருக்மிணி தேவி எனக்கு கொஞ்சம் கொடுங்க, லட்சுமி தேவி அவங்க. கிருஷ்ணாவுடைய பிரசாதத்தை ருக்மிணி தேவி சாப்பிடுறேன். என்னோட சுதாமா வந்து நிறைந்த மனதோட ஆனந்தத்தோட என்னுடைய நண்பன் என் சிநேகிதன் நான் கிருஷ்ணரை சந்திச்சிட்டேன். ரொம்ப ஆனந்தத்தோட அக்ஷய தீதி அன்னைக்குதான் சுதாமா வந்து கிருஷ்ணரை சந்திச்சார். ரொம்ப சந்தோஷமா திரும்ப போறார். ஆனா மனைவி சொல்லி விட்டது என்னது, ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்க. சுதாமா வந்தா அந்த அவங்க வீடு இருந்த இடத்துல ஒரு அரண்மனை இருக்கு. அங்க இருந்து ஒரு அழகான பொண்ணு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு வர்றாங்க. இவருக்கு ஆச்சரியம், யார் இது, எந்த இடம் இது? ஃபைனலி சுதாமா பார்த்தாரு, இது நம்ம வீடுதான் வாங்க. அவங்க மனைவி சொல்ற, நம்ம வீடுதான் வாங்க. கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு கேட்காமலே கொடுப்பாரு. அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாஷே தேஷாம் நிக்தாபியுக்தானம் யோக க்ஷேமம். ஒரு பக்தன் போய் கிருஷ்ணாட்ட கேட்க வேண்டியது இல்லையா. ஒரு தூய பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள்பாலிக்கிறேன். சுதாமா கேட்காம கிருஷ்ணர் கொடுத்தாரு. அதனால நாம பகவானிடத்துல அன்பு செய்யும் போது, பக்தி தொண்டு செய்யும் போது அந்த பக்தியானது அனைத்தும் கொடுக்கும். பக்தனுக்கு வந்து பகவான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். பகவானுடைய பக்தனுக்கு நஷ்டமே கிடையாது, இழப்பே கிடையாது. அக்ஷய தீதி அன்னைக்குதான் சுதாமா வந்து கிருஷ்ணரை சந்திச்சார். சரி, அடுத்தது விமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, இன்னைக்கு பத்ரிகாச்சலம் டெம்பிள் ஓப்பனிங் செரமனி தானே? எஸ், பத்ரிகாசிரம், பத்ரிநாத் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் பத்ரிகாசிரமம். நீங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெரும் பக்தர்கள், பாண்டவர்களாகட்டும், உத்தவராகட்டும், எல்லாம் பத்ரிநாத்ல போய் தான் இந்த உலகத்தை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போனாங்க. இந்த பத்ரி ஆசிரமத்துல 6 மாதம் பனியால மூடிடும். எப்போ தீபாவளி பண்டிகை முடிஞ்சு அக்ஷய திருதி வரைக்கும் அங்க மனுஷங்க போக முடியாது. ஃபுல்லா பனியால மூடிடும். யாருமே அந்த மேல பத்ரி ஆசிரமம் யாரும் எல்லாம் கீழே வந்துருவாங்க, ஹரித்வாருக்கு வந்துருவாங்க. எங்க குளிர் எல்லாம் மைனஸ் கீழே போயிடும், யாருமே வாழ முடியாது. அப்படி வந்து இந்த கோயில் எல்லாம் என்ன ஆகும், பனியால மூடிடும். அப்போ தீபாவளி பண்டிகை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க பிராமணர்கள்லாம் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க கோயிலை சாத்திட்டு கீழே உற்சவ மூர்த்தி மட்டும் கீழே எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்து பூஜை செய்வாங்க. கீழே ஜோஷி மட் இருக்கு, அந்த ஜோஷி மட் இருக்கிற அந்த இடத்துலதான் வந்து உற்சவ மூர்த்தி இருப்பாங்க, அங்க பூஜை பண்ணுவாங்க. மேல கோயில் அடைச்சிடுவாங்க. 6 மாதம் தேவர்கள் பகவானை வழிபடுவாங்க. இந்த பனி காலத்துல மனுஷங்க போக முடியாது, தேவர்கள் வழிபடுவாங்க. அப்ப அக்ஷய தீதி அன்னைக்குதான் ஓபன் பண்ணுவாங்க. அக்ஷய தீதி அன்னைக்கு ஓபன் பண்ணும்போது அங்க ஓபன் பண்ணா அந்த அகல் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அணையாம. அப்புறம் அந்த தேவலோகத்து மலர்கள்லாம், இந்த பூலோகத்திலே காண கிடைக்காத மலர்கள்லாம் அந்த ஆல்டருக்குள்ள இருக்கு. சோ அதனால இந்த பத்ரி யாத்திரை, இந்த சார்தாம் யாத்திரை போறவங்க, ரிஷிகேஷ், ஹரித்வார், கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிகாஷ் இந்த யாத்திரை போறவங்க இந்த அக்ஷய தீதியில இருந்து ஓபன் பண்ணுவாங்க. அப் டு தீபாவளி வரைக்கும் இந்த 6 மாசம் தான் அங்க மேல போக முடியும். கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்ட் கேதார்நாத், பத்ரிநாத் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் போக முடியாது, ஃபுல்லா பனியில மூடிடும். ஸோ அக்ஷய தீதி அன்னைக்குதான் பத்ரி விஷால், பத்ரி நாராயணோட தரிசனம். நமக்கு 6 மாசம் தான் பத்ரி நாராயணோட தரிசனம் கிடைக்கும். 6 மாசம் கிடைக்காத தேவர்கள் வர்ஷிப் பண்ணுவாங்க.
ஸோ தட் ஆல்சோ வெரி ஆஸ்பீஷியஸ். அது ரொம்ப மங்களம். இது அக்ஷய தீதி அன்னைக்கு தான் பத்ரி நாராயணுடைய தரிசனம். சரி, அடுத்தது வேற யாராவது கை தூக்குங்க. வேற என்ன பாக்கி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆஸ்பீஷியஸ், எவ்வளவு மங்களம் அக்ஷய தீதி. ஹரேஷ்ணா பிரபு, சொல்லுங்க. கங்கா பூமிக்கு வந்த நாள் பிரபு. கங்கை பூமிக்கு வந்தது. கங்கா வந்து பதித பாவனி. கங்கா வந்து 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. மேல் உலகம், தேவலோகம், கீழ் உலகம், இந்த மத்திய லோகம், அப்புறம் பாதாள லோகம், 3 உலகத்தையும் கங்கா பியூரிஃபை பண்றாங்க. கங்கா வந்து பதித பாவனி. சோ கங்கை இன்னைக்கு பூமிக்கு வந்து இந்த தினம் பாகீரத ரகு வம்சத்துல பகீரத ராஜா, பகீரத பிராயத்தனம் சொல்லுவாங்க. பகீரதன் கடும் தவம் செஞ்சு கங்கை இந்த பூமிக்கு அழைச்சுன்னு வந்தார். அங்க சாகரம், சமுத்திரத்துக்கு கடலுக்கு சாகர்னு பேர். சாகர மகாராஜாவுடைய 60,000 குழந்தைங்க. அந்த 60,000 குழந்தைங்க சாகர மகாராஜா யஜ்யம் பண்ணும்போது அந்த குதிரைய அனுப்பிச்சிருந்தாரு. அந்த குதிரையை யாரு வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க ராஜா கூட சண்டை போடுவாங்க. அதான் அஸ்வமேத யஜ்யம். அஸ்வம்னா குதிரை. குதிரை என்ன பண்ணுவாங்க, யாகம் பண்ற மாதிரி குதிரையை அனுப்புவாங்க. அந்த குதிரை நாடு பூரா சுத்தி வரும். அந்த குதிரையை யாராவது பிடிச்சு நிறுத்தினாங்கன்னா ராஜா கூட சேலஞ்ச் பண்றாரு, சவால் பண்றாரு, தென் அவர் ஜெயிச்சுட்டு யாகம் பண்ணும். அப்படி யாருமே அந்த குதிரையை தடுத்து நிறுத்தலைன்னா எல்லாரும் இந்த ராஜாவுடைய பேரரசருடைய இந்த எம்பரருடைய ரூல் கீழே, அவர் ஆட்சி கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த குதிரை அப்படியே வந்துட்டு இருக்கும்போதே கபில முனியோட ஆசிரமம் அங்க வந்த உடனே இந்த குதிரையை காணும். இந்த பசங்க 60,000 பசங்க அந்த குழந்தை பின்னாடி வந்துட்டு, அந்த குதிரை பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. சாகர மன்னருடைய 60,000 பசங்க. இந்த குதிரையை காணுனதுமே அவர் கபிலர் ஆசிரமத்தை கபில முனி தவம் செஞ்சுட்டு இருப்பார். இவருதான் குதிரையை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஏமாத்துறாரு சொல்லி கபிலருடைய தவத்தை தொந்தரவு செய்ய கபிலர் கண் விழித்தவனே இந்த 60,000 பேர் எரிஞ்சு சாம்பலாயிடும், எரிஞ்சு பஸ்பம் ஆயிடும். ஏன்னா போன பசங்களை காணும் ராஜா தேடி வரும்போது அவருக்கு செய்தி கிடைக்குது, இந்த மாதிரி 60,000 பசங்களும் கபில முனிவருக்கு அபராதம் குற்றம் செஞ்சு அவங்க பஸ்வம் ஆயிட்டாங்க, சாம்பல் ஆயிட்டாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு முக்தி மோட்சம் வேணும். எப்படி மோட்சம் கிடைக்கும்? அப்ப கங்கா தேவி இந்த பூமியில வந்தாதான் இவங்க இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மோட்சம் அடைய முடியும். இந்த ஆன்மா வந்து புனிதம் அடைய முடியும். கங்கை யாரு கூட்டின்னு வர? கங்கை இந்த பூமிக்கு அழைக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? எவ்வளவு மன்னர்கள் ட்ரை பண்ணாங்க. திலீபன், அம்சுமான், இந்த மாதிரி யாராலும் கொண்டு வர முடியல. பாகீரத ராஜா அந்த வம்சத்துல அவர் வந்து கடும் தவம் செஞ்சு பகவானிடத்துல பிரார்த்தனை செஞ்சு பகவானுடைய அனுகிரகத்தினால கங்கை பூமிக்கு வந்தாங்க. சோ கங்கா பூமிக்கு வரும்போது ஆக்ரோஷம் அடிச்சு பரட்டி வரும். அப்ப கங்கா பூமியில வந்தா பூமி தாங்காது. கங்கா சொன்னாங்க, நான் பூமியில வந்தா பூமி அடிச்சுன்னு போயிடுவேன். அப்போ அவர் என்ன பண்றாரு, மகாதேவர்கிட்ட தவம் பண்ணி மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி மகாதேவர் என்ன பண்றாரு, கங்கையை தன் தலையில தாங்கிக்கிறார். கங்கையை தன் தலையில் தாங்கிக் கொள்வதால மகாதேவருக்கு பெருமை. ஏன்னா கங்கா நதி பகவானுடைய தாமரை பாதத்தினுடைய தீர்த்தம், சரணாமிர்தம். அந்த பகவானுடைய தாமரை பாதத்தினுடைய சரணாமிர்தத்தை தன் தலையில் தாங்கிக் கொள்வதில் மகாதேவர் பெருமிதம் அடையாது. அதுக்கப்புறம் அந்த கங்கையை ஃபுல்லா பிடிச்சு தலையில கட்டி ஒரே ஒரு முடி மட்டும் எடுத்து விடுவார். கங்காதரன், சிவபெருமான் பேரு கங்காதரன். கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய். இந்த சிவபெருமான் வந்து என்ன பண்ணாரு, பகவானுடைய தாமரை பாதத்துல வரக்கூடிய கங்கா தீர்த்தத்தை தன் தலையில் தாங்கிக் கொண்டார். பிரம்மலோகத்துல பிரம்மா தன் கமண்டத்தை தாங்கிறார். அப்படி பிரம்மலோகம், சப்த ரிஷிகளோட உலகம், தேவலோகம் எல்லாம் கடந்து கங்கா பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ஹிமாச்சல்ல லேண்ட் ஆகும். கங்கோத்ரி அங்கிருந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் நிலத்துல ஹரித்வார்ல தான். ஹரித்வார். சோ கங்கா பூஜை, கங்கையை வழிபடுவது மிக உயர்ந்தது. கங்கா வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. யாரு கங்கையில குளிக்கிறாங்களோ, தொடர்ந்து ஒருத்தர் கங்கையில குளிக்கிறதுனால அவங்க பல பிறவிகளா செய்த பாவம் எல்லாம் கழுவிடுவாங்க. கங்கா கிளீன் பண்ணிடுவாங்க. கங்கா தேவி, கங்கா மையா. ஓகே, நான் கங்கா யாத்திரை போக முடியல, என்ன பண்றது? நம்ம வீட்டுல குளிக்கும் போது கங்கையை தியானம் பண்ணும். கங்கா கங்கா, இப்போ பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து கங்கா கங்கா கங்கான்னு தலையில ஊத்திக்கிட்டா அது கங்கையில போய் குளிச்ச பலன். அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது 7 விதமா கங்கையை வழிபடலாம். கங்கையை நினைக்கலாம், கங்காதேவி பூஜை பண்ணலாம், கங்கையை தரிசனம் பண்ணலாம், கங்கையில குளிக்கலாம், கங்கையை பகவானுடைய பூஜைக்காக பயன்படுத்தலாம், கங்காவுடைய நாமத்தை உச்சரிக்கலாம். இப்படி வந்து கங்கையை வழிபடுறது சால சிறந்தது. கங்கையில வழிபட ஒருத்தர் வந்து உடல் தூய்மை அடைஞ்சு, மனம் தூய்மை அடைஞ்சு பகவானுடைய பக்தியில ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. அப்ப நம்மை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் கங்காதேவி இந்த பூமியில வந்தாங்க. அந்த கங்கையோடைய ஸ்நானம், கங்கையை தரிசனம் பண்றது, கங்கா பத்தி கேட்கறது, கங்கையை பத்தி பேசுறது எல்லாமே மங்களமா. அக்ஷய தீதி அன்னைக்குதான் கங்கை பூமிக்கு வந்தாங்க. வேற என்ன பாக்கி இருக்கு? மைதிரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பூரி ஜெகநாத் ரதத்தை இன்னைக்கு எஸ்,
ஜெகநாத பூரியில புருஷோத்தம கஷேத்திரம் நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரபியாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நமகா. கலியுகத்துல வந்து ஜெகநாதர் வந்து கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர தாரு பிரம்மமா இருக்கு, மர உருவுல தாரு பிரம்மமா இருந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த ஜெகநாதருடைய ரத யாத்திரை எப்படி கங்கையை தரிசனம் பண்றவங்களுக்கு எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவாங்களோ, அத மாதிரி பகவான் ஜெகநாதர் ரதத்துல பாக்குறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா ஜெகநாதர் ரொம்ப கருணையோட எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க, வெளியில வர மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் வெளியில வரேன். எல்லா கோயில்கள்லயும் பெரும்பாலும் தென்னிந்தியால ஆகட்டும் எல்லா கோயிலும் உற்சவ மூர்த்தி தான் வெளியே போவாங்க. உற்சவ மூர்த்தின்னு ஒரு விக்கிரகம் உண்டு, மூலவர் வெளியில போக மாட்டார். அது ஸ்ரீரங்கத்திலயோ காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், கும்பகோணம் எந்த திவ்ய தேசத்துல போனாலும் மூலவ மூர்த்தி வெளியே போக மாட்டார். உற்சவருக்கு தான், உற்சவத்துக்குன்னு ஒரு மூர்த்தி அவர் தான் வெளியே போவார். ஆனா பூரி ஜெகநாத கோயில்ல மட்டும்தான் அந்த மூலவரே வெளியே வருவார் ரத்ன சிம்மாசனத்தை விட்டு. ஜெகநாதர் வந்து பூரியில ரத்ன சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க, அந்த ரத்ன சிம்மாசனத்தை விட்டு பகவான் விலகிறதே இல்லை. ஆனா வருஷத்துல இந்த ரத உற்சவம் பண்ணும்போது ஜெகநாதர் தன் ரத்ன சிம்மாசனம் விட்டு வெளியில வந்து 10 நாள் தேர் திருவிழா. பிரம்மாண்டமான தேர், பிரம்மாண்டமான 3 தேர், லட்சக்கணக்கான மக்கள், அப்படி மக்களுடைய வெள்ளம், அந்த கடல் அலை போல லட்சக்கணக்கான பக்தர் வந்து ஜெகநாதர் மிதந்து வருவார். அந்த ரதம் ஜெகநாதர் ரதம் வந்து இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. வருஷம் புது ரதம். எப்படி வருஷம் நம்ம புது காரு புது பைக் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சிலர் எல்லாம் கார் பைத்தியம் எல்லாம் இருப்பாங்க, கார் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பைக் பைத்தியம் பைக் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷனே தன் வாகனத்தை மாத்தும் போது இந்த முழுமுதற் கடவுளுக்கு ஏன் புது வாகனம்? அவர் வருஷம் புது ரதத்துல வருவார், பிரம்மாண்டமான ரதத்துல. அந்த பிரம்மாண்டமான ரதம் வந்து அந்த 3 ரதமும் அக்ஷய தீதி அன்னைக்கு தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு? யாராவது சொல்லாதவங்க இருக்கீங்களா? பாண்டவர்கள் அட்சயம் பெற்ற நாள் சூரிய தேவனிடமிருந்து. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாண்டவர்களுக்காக அக்ஷய பாத்திரம். பாருங்க, பாண்டவர்கள் தன் ராஜ்யத்தில் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. துரியோதன் அரண்மனையில வாழ்றாரு, சந்தோஷம் இல்ல துரியோதனுக்கு. அங்க பாண்டவர் நிம்மதியா இருப்பாங்களோ? இதுதான் பொறாமை குணத்தினுடைய சுபாவம். பொறாமை குணத்துல இருக்கிறவங்க மத்தவங்க சந்தோஷமா இருக்கு பிடிக்காதவங்க. இவங்க நல்ல வசதியா வாழ்ந்தாலும் மற்றவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்னும் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. அது பொறாமையின் சொரூபம் துரியோதன். ஆனா காட்டுல வந்து ஒரு துறவிகளை போல ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்றாங்க பாண்டவர்கள். ஆனா பகவானுடைய கருணையால் அவங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சது. அக்ஷய திருதி அன்னைக்கு கிடைத்த அக்ஷய பாத்திரம். அக்ஷய திதியும் குறைவில்லாம கொடுக்கும், அக்ஷய பாத்திரமும் குறைவில்லாம கொடுக்கும். எப்பவும் அத பிரசாதம் என்ன திரௌபதி என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஓ அக்ஷய பாத்திரமே, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு 100 பேர் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பூரி கொடுன்னா அது பூரி வந்துகிட்டே இருங்க பாத்திரத்துல இருந்து. அதுக்கு மசாலா வரும். சமைக்கவே வேண்டாம். மாதாஜிக்குலாம் ஒரு அக்ஷய பாத்திரத்தை ரொம்ப சௌகரியப்படுது. மாதாஜிக்கெல்லாம் வீட்டுல ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்துச்சுன்னா பாகவதம் படிச்சுட்டே இடையில ஏ அக்ஷய பாத்திரமே எனக்கு வந்து கொஞ்சம் சப்பாத்தி கொடு, நான் பாகவதம் படிக்கணும்னு சொன்னா அது சப்பாத்தி வந்துட்டே இருக்கு. பிரபுஜி எல்லாருக்கும் நீங்களே குடுத்துருங்க பிரபுஜி அக்ஷய பாத்திரத்தை. ஹரே கிருஷ்ணா. இப்படி பாகவதம் வந்து சரி அக்ஷய பாத்திரம் திரௌபதிக்கு வந்து அன்னைக்கு சூரிய தேவன் மூலமா கிருஷ்ணா வந்து அந்த காட்டுல இருந்தாலும் அவங்க ரொம்ப எந்த ஒரு கவலையும் இல்லாம ஆனந்தமா வாழ்ந்தாங்க. கிருஷ்ணாவுடைய சங்கம். கிருஷ்ணா எப்பவுமே அவங்க கூட இருந்து பாருங்க. கிருஷ்ணா வந்து துவாரகையில ராஜாவா இருக்கு. ஆக 16,108 மனைவி. கிருஷ்ணருக்கு வந்து துவாரகையில 16,108 மனைவி. அவங்கள விட்டுட்டாரு. பிருந்தாவனத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோபிகள் கிருஷ்ணருக்கு அன்பு செய்யறதுக்காக, கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக பிருந்தாவனத்துல கோடிக்கணக்கான கோபிகள் காத்திருக்காங்க. துவாரகையில ஆயிரக்கணக்கான ராணிகள் காத்திருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு பாண்டவர் கூட காட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு. அவங்க சாப்பிடுற பழங்களையும் கீரைகளையும் சாப்பிட்டு அவங்க கூட உட்காந்து. அப்ப எந்த அளவுக்கு பாண்டவர் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்கள். பெரும்பாலும் அவங்க கூடயே தான் கிருஷ்ணர் சுத்திக்கிட்டே இருக்காரு. அவங்க காட்டுக்கு போனா காட்டுக்கு போறாரு, அஸ்தினாபுரத்துல போனா அஸ்தினாபுரத்துக்கு போறாரு, எங்க போனாலும் அவங்க கூடயே போயிட்டு. அந்த பாண்டவர்களுக்காக பகவான் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஏன்னா சூரிய தேவன் கொடுத்தாலும் கிருஷ்ணர் கொடுத்தாதானே கொடுக்க முடியும். யக்ஷக் சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜா யஜ்ஞாயகயா பிரமதி சம்புத கால சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த சூரியன் யாருடைய மேற்பார்வையில் செயல்படுறாரு? கோவிந்தனுடைய மேற்பார்வை. சூரிய தேவன் பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய பக்தர்கள், இவங்க ஏன் ஃபாரஸ்ட்ல கஷ்டப்படணும், அவனுக்காக ஒரு அக்ஷய பாத்திரம் கொண்டு போய் தருவான்னு. அந்த அக்ஷய பாத்திரத்துல திரௌபதி என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் பரிமாறிட்டு திரௌபதி சாப்பிட்டுட்டு அதை கழுவி வச்சுட்டா அடுத்த நாள் தான் எல்லாருக்கும் பிரசாதம் வந்து பரிமாறிட்டு கடைசியில திரௌபதியும் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டா
மீதி அடுத்த நாள் தான். இது எல்லாருக்கும் தெரியும். துரியோதனன், துர்வாசா எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ ஒரு நாள் துர்வாசா வந்து துரியோதனுடைய அரண்மனைக்கு வந்தாரு. துரியோதனன் விழுந்து விழுந்து உபசரிக்கிறார். ஏன்னா துர்வாசா வந்து கோபத்தின் சொரூபம். நம்ம சத்சங்கத்துல கூட நிறைய துர்வாசர்கள் இருக்காங்க. நானும் சேர்த்துதான். துர்வாசா வந்து பயங்கர கோவப்படும். அவரை சந்தோஷமா அவருக்கு வந்து அவரை திருப்திப்படுத்தணும்னு விழுந்து விழுந்து சேவை பண்ணாலும் ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருவாரு, குறை கண்டுபிடிச்சு. என்னாச்சு, துரியோதனன் நல்லா சேவை பண்ண உடனே துர்வாசர் திருப்தி அடைஞ்சாரு. துரியோதனா உனக்கு என்ன வர வேணும்? நம்மால் தான் பெரிய தாராள மனசுள்ளவராச்சு இல்லையா துரியோதனன். நீங்க சொன்னாங்க, நீங்க வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய சேவையில திருப்தி ஆயிட்டீங்க, என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்க. இதே மாதிரி என் சகோதரர்கள் பாண்டவர்கள் வந்து காட்டுல இருக்காங்க, அவங்களையும் போய் ஆசீர்வாதம் பண்ணி தள்ளி விட்டாரு. ஏன்னா அங்க என்ன கவனிப்பாங்க, அவங்க காட்டுக்குள்ள வந்து ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. துர்வாசர் சரியா கவனிக்க முடியாது, அவர் சாபத்துக்கு ஆளாவாங்க. அதுவும் பர்டிகுலரா துரியோதனன் சொல்றது திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போக. திரௌபதி இது துர்வாசருக்கு நல்லா தெரியும். பட் ஆனா வரம் கொடுக்குறேன்ட்டு. இப்போ திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போறாரு. துர்வாசர் வந்து நிக்கிறாரு. ஐயோ, ஒழுங்கா சேவை பண்ணாலே ஒரு சபிச்சிடுவாரே, நான் ஒண்ணும் இல்ல வீட்டுல இப்போ. அதிதி தேவோ பவ. அதிதி வந்திருக்காங்க, கொடுக்க ஒண்ணும் இல்ல. திரௌபதி கையும் ஓடல, காலும் ஓடல. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் கிருஷ்ணர் தான். கையை தூக்கிட்டாங்க. ஹே கிருஷ்ணா கோவிந்தா. துர்வாசர் சொன்னா, நான் குளிச்சுட்டு வரேன், நீங்க பிரசாதம் தயார் பண்ணி வைங்கன்னு குளிக்க போயிட்டாரு. திரௌபதி அழறாங்க, என்ன செய்ய போறோம் இன்னைக்கு, அவ்வளவுதான், எல்லா துர்வாசருடைய சாபத்துக்கு ஆளாக போறோம். துவாரகையிலிருந்து கிருஷ்ணர் வர்றாரு. ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகர், பாண்டவ தூதன், பார்த்த சாரதி கிருஷ்ணா வந்தாரு. வரும்போதே திரௌபதி எனக்கு பசிக்குது, சாப்பிடதா கொடுங்க. இது என்ன சோதனை, கிருஷ்ணரும் பசிக்குதுன்னு வர்றாரு. திரௌபதி சொன்னா, கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு, ஒண்ணும் இல்ல, எல்லாம் காலி, பாத்திரமே கழுவி வச்சிட்டேன், நீ போய் இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து ஒவ்வொருமா ஒரு பறிக்கை இருந்தது. ஆக்சுவலி வந்து பூஜா பாத்திரம் சுத்தம் இல்லைன்னா அது அபராதம். அதுல எச்சில் ஒட்டி வைக்கவே கூடாது. ஆனா அன்னைக்கு என்ன ஆச்சு, கிருஷ்ணாவுடைய கருணையால எப்பவுமே பக்தர்கள் எல்லாம் பாத்திரத்தை நல்லா கழுவி வச்சிருவாங்க. அன்னைக்கு திரௌபதி தெரியாம ஒரு பறிக்கை அதுல ஒட்டிட்டு அதை கிருஷ்ணா எடுத்து வாயில போட்டார். அவ்வளவுதான். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சா உலகத்துல எல்லாரும் திருப்தி அடையும். கிருஷ்ணா அந்த ஒரு பறிக்கை வாயில போட்ட உடனே அந்த நதியில குளிச்சுட்டு இருக்கிற துர்வாசாவுடைய சீடர் 10,000 சீடர்கள் எல்லாரும் கழுத்து வரைக்கும் ஒரு விருந்து சாப்பிட்ட ஃபீலிங் ஆயிடுச்சு. சிச்சோ, என்ன பண்றது இப்போ, நமக்கு பசியே இல்லையே, அங்க யுதிஷ்டர் விருந்து பண்ணி வச்சிருப்பாரு. கிருஷ்ணர் சொன்னாரு பீமன்ட்ட, பீமா நீ போய் அவங்களை கூட்டிட்டு வர. பீமன் வராரு, துர்வாசரே அங்க பிரசாதம் ரெடியா இருக்கு வாங்க. அது துர்வாசர் ஓடுறாரு. அங்க போனா அது சாப்பிடலன்னா அது அவமானம் போயிடும், அப்படி ஓடுறாரு. கிருஷ்ணாவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணையால பாண்டவர்களுக்கு என்னைக்குமே வந்து தோல்வியே கிடையாது. பாண்டவர்கள் என்னைக்குமே வந்து வீண் போனது இல்லை. அது பக்தன் என்னைக்கும் வீண் போக கிருஷ்ணா விட மாட்டேன். சரி, வேற என்ன பாக்கி இருக்கு? அக்ஷய திதியோட ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினால ஆதிசங்கராச்சாரியர் சிவபெருமானே ஆதிசங்கரரா வந்தார். மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மையேவ விகிதான் தேவி கலோ பிராமணம் மூர்த்தினா. ஓ தேவி, நான் கலியுகத்துல பிராமண குலத்துல பிறந்து மாயாவாதம் பேசுவேன். ஏன்னா இது மாயாவாதம் கிருஷ்ணருக்கு எதிரானதுதான். இருந்தாலும் பகவானுடைய கட்டளை இது, இந்த சேவை எனக்கு கொடுத்திருக்காரு. அப்போ ஆதிசங்கராச்சாரியர் மாயாவாத அத்வைத கொள்கையை பேசினாலும் அவர் நிறைய இடங்கள்ல லட்சுமி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஆதிசங்கரர் வந்து காட்டு வழியா போகும்போது கொள்ளையர்கள் வந்து பலி மறிச்சிருவாங்க. அப்ப நரசிம்ம தேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் நரசிம்மர் வந்து அவங்களை எல்லாம் துப்சம் பண்ணுவார். அப்ப உடனே நரசிம்மரை குறித்து அழகான பிரார்த்தனை செய்யறார். இந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம், லட்சுமி நரசிங்க கராவலம்ப ஸ்தோத்திரம், ஜெகநாத அஷ்டகம், குரு அஷ்டகம், மிக அற்புதமான பாடல். கீதா மகாத்மியம். ஆதிசங்கராச்சாரியர் வந்து அவர் அத்வைத கொள்கையை பிரச்சாரம் பண்ணாலும் அவர் வந்து பகவானுடைய தூய பக்தர். அவர் வந்து இந்த உடலை விட இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி பஜகோவிந்தம் பாட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கீதா மகாத்மியத்துல ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகநாமா தஸ்ய ராமானியானி தஸ்ய ஏக கர்மாதி ஏகம் தஸ்ய தேவசிய சேவா. ஒரே ஒரு உலகம் முழுவதுக்கு ஒரே கடவுள் கிருஷ்ணர் வாசுதேவன் இருக்கு, தேவகி புத்திரன். ஒரே ஒரு கீதை நூல் பகவத்கீதை, ஒரே ஒரு நாமம் அவரது ராமநாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு செய்யும் சேவை. ஆனா துரதிருஷ்டவசமா அவரை பின்பற்றினவங்க கிருஷ்ண பகவானை சன்னடையமா விட்டுட்டு இந்த வேதங்கள் இருக்கிற அத்வைத கொள்கையில பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சூழ்நிலைக்கு அவர் அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் வைஷ்ணவ ஆச்சாரியர், ராமானுஜ ஆச்சாரியர், மாதவாச்சாரியர்லாம் வந்தாங்க. பட் ஆதிசங்கராச்சாரியா இந்த புத்த மார்க்கத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக, புத்த கொள்கை, நாத்திக கொள்கை, கடவுள் கிடையாது, ஆன்மா கிடையாது, அதுல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக ஆதிசங்கர் இந்த பூமியில அவதாரம் செஞ்சாரு. ஒரு அக்ஷய திதி அன்னைக்குதான் கனகதாரா ஸ்தோத்திரம், சக்தி பீடம், சக்தி பீடங்களை ஸ்தாபனம் செய்து
கனகதார ஸ்தோத்திரம் மிக அழகான ஒரு பாடலை வந்து ஒரு பாடினார். சரி, வேற என்ன பாக்கி இருக்கு? பிரபு மகாலட்சுமியும் தன்வந்திரி எல்லாம் பால்காடு தோன்றியது. பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றியது, தன்வந்திரி பெருமாள், இந்த பார்க்கடல் மகோத்சவம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு லீலைகள் இருக்கு. குபேரனுக்கு செல்வம் கிடைச்சது. குபேரன் தன் செல்வத்தை இழந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்ய, குபேரன் தன் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார். இழந்த செல்வத்தை அவர் மீண்டும் பெற்றார். அப்புறம் வேற என்ன பாக்கி இருக்கு? இன்னையிலிருந்து தான் எல்லா வைணவ தலங்கள்லயும் விருந்தாவனம், மாயாப்பூர், அப்புறம் பல்வேறு இஸ்கான் டெம்பிள்கள்ல பகவானுக்கு சந்தன காப்பு. ஏன்னா இந்த உஷ்ணம் அதிகம், அக்னி நட்சத்திரத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தனம் அரைத்து பகவானுடைய உடம்புல பூசி ஒரு சந்தன தைலத்தோட சந்தன காப்போட பகவான் வந்து தரிசனம் கொடுப்பார். சரி, வேற என்ன பாக்கி இருக்கு? திரேதாயுகம், 2ஆம் யுகமான திரேதாயுகம் அக்ஷய தீதி அன்னைக்கு தான் தோன்றியது. சரி, அப்புறம் தானியம் பார்லி, தானியத்துல இருந்து யாகத்துக்கு பண்ணக்கூடிய பார்லி வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு தான் தோன்றுச்சு. அன்னபூர்ணி, துர்கா பார்வதியோட அவதாரமான அன்னபூர்ணியும் அக்ஷய தீதி. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள். சோ அப்ப இதுன்னா இந்த பண்டிகையோட நோக்கம் என்னதுன்னா, நாம் இதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமது நன்மைக்காக நாம் பகவானை மறந்து கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்மனுடைய நன்மைக்காக பகவான் பரசுராமர் அவதாரம் பண்ணியிருக்காரு, மகாபாரதம் கொடுத்திருக்காரு, பகவத்கீதை கொடுத்திருக்காரு, கங்கைக்கு பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, சுதாமாவுடைய தூய பக்தி என்னன்னு காமிச்சு கொடுத்திருக்காரு, பத்ரி விஷால் வந்து தரிசனம் கொடுக்கிறாரு, சிம்மாச்சல நரசிம்மர் தரிசனம் கொடுக்கிறாரு. மாதிரி ரொம்ப அற்புதம். ஜெகநாதருக்கு ரத உற்சவம் செய்யறது, இதெல்லாம் வந்து நினைத்துக் கொள்ளும் போது இப்படித்தான் ஸ்மரணம், பகவானுடைய நினைவு, இந்த லீலைகளை வந்து நினைத்துக் கொள்வது, அதை படிக்கிறது, அந்த லீலைகளுடைய நோக்கம் என்ன, அந்த அதுல என்ன பாடம், நமக்கு ஒரு லீலையில நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம், இதை எப்படி நடைமுறையில பயிற்சி பண்ண போறோம், எப்படி நம்ம புனிதப்படுத்திக்கிறது, நம்மளை எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்து நம்முடைய நினைவை வந்து பகவான் மேல நிறுத்தி ஒரு அக்ஷய தீதி வரும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பகவானே, எனக்கு கிருஷ்ண பக்தியில குறைவே இருக்கக்கூடாது, எனக்கு அந்த வற்றாத நீங்காத செல்வமான எனக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுங்க, உங்கள் மேல கலங்கமில்லாத அன்பு கொடுங்க அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை. हरे कृष्णा। अक्षय तृतीया महोत्सव की, श्रील प्रभुपाद की, श्री कृष्ण भगवान की गौर प्रेमानंदे। ओके।